வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவனுடைய தேவனாக இருப்பேன், அவன் என்னுடைய குமாரனாக இருப்பான். ஜெயம் கொள்ளுகிறவள் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவாள். நான் அவளுடைய தேவனாக இருப்பேன், அவள் என்னுடைய குமாரத்தியாக இருப்பாள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவர்கள், ஜெயம் கொள்ளுகிறவர்கள், ஜெயம் பெற்றவர்களாய் நிற்கிறவர்கள், நான் அவர்களுடைய தேவனாக இருப்பேன், அவர்கள் என்னுடைய குமாரரும் குமாரத்திகளுமாக இருப்பார்கள். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள், நீங்கள் வெற்றி பெறுகிறவர்கள், நீங்கள் ஜெயிக்கிறவர்கள், தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாக இருக்கிறவர்கள் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஒருவேளை இங்கே வரும் பொழுது ஒரு தோல்வியான எண்ணத்தோடும் பல தோல்விகளை சந்தித்த பாரத்தோடும் விரக்தியோடும் வேதனையோடும் பல கேள்விகளோடும் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் உங்களை ஜெயம் பெற்றவர்களாக அனுப்ப விரும்புகிறார். ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு ஜெயம் கொடுக்க விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் என்று தேவனை குறித்து வாசிக்கிறோம். வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், நம்மை சிருஷ்டித்த தேவன், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். உன்னுடைய படிப்பிலே, உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய வேலையிலே, உன்னுடைய தொழில் காரியத்திலே, நீ கைட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்று வேதம் அவரை குறித்து நமக்கு சொல்லுகிறது. எப்படி அவரால் நமக்கு ஜெயம் கொடுக்க முடிகிறது? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார், சிலுவையிலே ஜெயம் எடுத்தார். இந்த உலகத்தில் மக்களை அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற பிசாசின் மீது, பொல்லாத சாத்தானின் மீது பாவத்தையும் சாபத்தையும் கொண்டு வந்து மனிதர்களை அடிமைப்படுத்தி வியாதிகளையும் வேதனைகளையும் கொடுத்து மனிதர்களை துக்கப்படுத்தி சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிற பொல்லாத சாத்தானின் மீது, சிலுவையின் மீது இயேசு வெற்றி சிறந்தார். அவனுடைய வல்லமைகளை உரிந்து கொண்டார். அவர் ஜெயித்தபடியினால் நமக்கு அவர் ஜெயம் தருகிறார். அவர் வெற்றி சிறந்தபடியினால் நமக்கு வெற்றிகளை கொடுத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், நம்மிடத்தில் அன்பு கூறுகிற இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். இன்றைக்கு தோல்வி அடைந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த தோல்விகளை ஜெயமாய் மாற்றப் போகிறார். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். அதற்கு தான் இந்த இடத்தில் ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஒரு சமயம் பாளையங்கோட்டையில் ஒரு ஸ்கூல் வளாகத்தில் வைத்து எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்கான ஒரு விசேஷித்த கூட்டம் நடைபெற்றது. அரசாங்க தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்காக அவளை ஆசீர்வதித்து ஜெபிப்பதற்காக இந்த கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு இங்கே நிறைய பேர் வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள் கூட்டமாய் போகிறார்களே என்பதை பார்த்த ஒரு வாலிபன், கிறிஸ்தவர் அல்லாத ஒரு வாலிபன் இங்கே என்ன நடக்கிறது என்று பார்க்க வந்தான். அவன் கூட்டத்தின் ஓரமாய் நின்று நடக்கிற எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்தான். அங்கே அநேக மாணவ மாணவிகள் வந்து சாட்சி சொன்னார்கள். இயேசு எப்படி படிப்பில் எனக்கு ஜெயம் கொடுத்தார், எனக்கு எப்படி அவர் ஞானம் கொடுத்தார், ஞாபக சக்தி கொடுத்தார், இன்றைக்கு நான் ஜெயித்து நிற்கிறேன் என்று சாட்சி கொடுத்தார்கள். அந்த செய்திகளையும் அவன் கேட்ட பொழுது அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டானது. காரணம், அவன் ஒரு கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த மாணவன். 3வது வருஷம் படித்து கொண்டிருந்தான். கடைசி செமஸ்டருக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தான். அவனுக்கு 25 பாடங்களிலே அரியஸ் வைத்திருந்தான். 3 வருஷத்தில் தோல்வி அடைந்து 25 பாடங்களிலே தோல்வி அடைந்து
காலேஜில் அவனை கூப்பிட்டார்கள், 25 தான் கூப்பிடுவாங்களாம். 25 கல்லூரி முழுவதும் பிரபலமாகிவிட்டான். 25 அரியஸ் வைத்திருக்கிற ஒரு மாணவன். இனிமேல் என் வாழ்க்கை அவ்வளவுதான், நான் ஜெயிப்பதற்கும் முன்னேறி போவதற்கும் வழி இல்லை, என் வாழ்க்கை முடிந்தது, என் படிப்பு முடிந்தது என்பதை போல ஒரு உணர்வோடு கூட வேதனையோடு இந்த கூட்டத்தில் வந்து நின்றிருந்தவனுக்கு இங்கு சொல்லப்பட்ட சாட்சிகளும் தேவனுடைய செய்தியும் அவனுக்குள் ஒரு விசுவாசத்தை கொண்டு வந்தது. இப்படி எனக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரா? இயேசு எனக்கு ஜெயம் தர முடியுமா? நான் இத்தனை பாடங்களிலே தோல்வி அடைந்து எல்லாம் முடிந்ததென்று வந்திருக்கிறேனே, 25 பாடத்திலும் எனக்கு வெற்றி கொடுத்து நான் வெற்றி பெற்றவனாய் நிற்க முடியுமா? அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வர ஆரம்பித்தது. நானும் இந்த இயேசுவை நம்புகிறேன், நானும் இந்த இயேசுக்கு என் வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறேன், அவர் எனக்கு ஜெயம் தர வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் இயேசுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். இயேசுவே, நீர் ஜெயம் கொடுக்கிற தேவன் என்பதை நான் அறிகிறேன். என் வாழ்க்கையில் எல்லாம் தோல்வி, என் படிப்பில் தோல்வி, நான் நினைத்தது ஒன்றும் நடக்கவில்லை, தோல்வி. என் குடும்பத்தார் என்னை அவமானமாய் பேசுகிறார்கள், என் கல்லூரியில் எல்லாரும் என்னை அவமானப்படுத்துகிறார்கள், நான் அவமானத்திற்கு நடுவில் நிற்கிறேன், நீர் எனக்கு ஜெயம் தர முடியும் என்று இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையை ஜெயமுள்ள வாழ்க்கையாய் மாற்றும் என்று தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டான். தினந்தோறும் ஜெபம் பண்ணி படிக்க ஆரம்பித்தான். ஒரே சமயத்தில் 25 சப்ஜெக்டும் எழுதுவதற்கு அவன் எக்ஸாம் அந்த ஃபீஸ் எல்லாம் கட்டினான். எல்லாரும் கிண்டல் பண்ணினார்கள், 4-5 பாடத்திலே அவனால் ஜெயிக்க முடியல, 25 சப்ஜெக்ட் ஒரே செமஸ்டரில் எழுதி வெற்றி பெற்றுருவியா என்றெல்லாம் கல்லூரியிலே பரிகாசம் பண்ணினார்கள். அதையெல்லாம் குறித்து அவன் கலங்கவில்லை. எனக்கு இப்பொழுது ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் வந்திருக்கிறார், என் வாழ்க்கையிலே ஜெயம் கொடுக்கிற ஒரு ஆண்டவரை சொந்தமாக்கி இருக்கிறேன், அவர் எனக்கு ஜெயம் தருவார். அந்த விசுவாசம் அவனுக்குள் வந்தது. அவரை நோக்கி வேண்டுதல் செய்து படித்து 25 சப்ஜெக்டும் எழுதினான். அடுத்த வருஷம் அதே கூட்டத்திற்கு அந்த வாலிபன் வந்தான். அவன் வந்து எல்லாருக்கும் மத்தியில் மேடையில் சாட்சி சொன்னான். ஒரே சமயத்தில் 25 சப்ஜெக்ட் நான் எழுதி வெற்றி பெறுவதற்கு இயேசு உதவி செய்தார். என்னை பரிகாசித்தவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள், எனக்கு படித்து கொடுத்த ஆசிரியர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள், என்னை கேலி பண்ணினவர்கள் ஆச்சரியப்படும்படி என்னை வெற்றி உள்ளவனாக இயேசு மாற்றினார் என்று சாட்சி சொன்னான். அதுதான் இயேசு. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் தோல்வி, அந்த வேதனையோடு இந்த இடத்தில் நீ வந்திருக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீ ஜெயமுள்ளவனாய் மாற வேண்டும், அதற்குத்தான் நான் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன், நீ ஜெயமுள்ளவளாய் இருப்பாய், உன்னை அதற்காகத்தான் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 21:31 வாசிக்கும் பொழுது, ஜெயமோ கர்த்தரால் நமக்கு வரும், ஜெயம் கர்த்தரால் வரும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயத்தை காண்பீர்கள், அதற்குத்தான் ஆண்டவர் உங்களோடு இன்றைக்கு பேசுகிறார். இப்படி வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது ஜெயம் பெற்ற அற்புதமான மனிதர்களை குறித்து வாசிக்க முடியும். ஜெயம் பெற்றவர்கள், அதில் ஒரு வாலிபனை குறித்து, இளம் வயதில் இருந்து இயேசுவை கர்த்தரை பின்பற்றின ஒரு வாலிபனை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறது. பாருங்கள், தானியேல் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேல் 6:28. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. இந்த வேத புஸ்தகத்தில் தானியேலின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அவனை குறித்த முதலாவது சொல்லப்படுகிற ஒரு விஷயம், ஒரு இளம் வாலிபன், தானியேல் என்கிற ஒரு வாலிபன், எருசலேம் இஸ்ரவேல் தேசத்தை சார்ந்தவன், யூதேயா தேசத்தை சார்ந்தவன். நேபுகாத் நேச்சார் என்ற பாபிலோன் ராஜாவின் மூலமாய் அந்த தேசம் சிறைப்பிடிக்கப்பட்ட பொழுது தானியேலும் கைதியாக, ஒரு அடிமையாக அந்நிய தேசத்திற்கு கொண்டு வரப்பட்டவன். இளம் வாலிபனாக சொந்த தேசத்தை விட்டு ஒரு அந்நிய தேசத்திற்கு அடிமையாய் கொண்டு வரப்படுகிறான், கைதியாய் கொண்டு வரப்படுகிறான். தூர தேசத்திற்கு 1000 மைல் கடந்து ஒரு அந்நிய தேசத்திற்கு கொண்டு வரப்படுகிறான். அவனுடைய உள்ளத்தில் பலவிதமான வேதனையான கேள்விகள். இனிமேல் என் எதிர்காலம் எப்படி இருக்கும்?
என் சொந்த நாட்டை விட்டு அந்நிய தேசத்திற்கு அடிமையாய் நான் கொண்டு போகப்படுகிறேன், ஒரு கைதியாய் கொண்டு போகப்படுகிறேன். என் பட்டணம் தீக்கு இரையாக்கப்பட்டு விட்டது, என் குடும்பத்தார் கொல்லப்பட்டு விட்டார்கள், உறவுகள் சொந்தங்களை பிரிந்து ஒரு அனாதை போல நான் கொண்டு போகப்படுகிறேன் என்று பல வாலிபர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்ட பொழுது தானியேலும் ஒருவனாயிருந்தான். தானியேல் அந்த பட்டணத்தில் இந்த தேசத்திற்கு வந்தபோது தானியேல் அந்த தேசத்தில் அந்நிய தேசத்தில் எப்படி நான் உயர முடியும், என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று எண்ணினான். கர்த்தரோ தானியேலுக்கு துணை நின்றபடியால் அவனுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை திறமைகளை 10 மடங்கு கொடுத்தாராம். அநேக வாலிபர்கள் அவனோடு இருந்தார்கள், எல்லாரும் பயிற்சிவிக்கப்பட்டார்கள். தானியேலுக்கு மாத்திரம் 10 மடங்கு திறமைகளையும் ஞானத்தையும் ஆண்டவர் அருளி தேவன் அவனை ஆசீர்வதித்து உயர பண்ணினார். ராஜாவிற்கு அடுத்த ஸ்தானத்தில் ராஜாவிற்கு ஆலோசனை கொடுக்கிற பிரதம மந்திரியாக தானியேல் படிப்படியாக உயர்த்தப்பட்ட சம்பவத்தை தான் வேதத்தில் பார்க்கிறோம். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் கோரேசனுடைய நாட்களிலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. நேபுகாத் நேச்சார் என்ற ராஜாவின் காலத்தில் தானியேல் அடிமையாய் கொண்டு வரப்படுகிறார். இந்த நேபுகாத் நேச்சார், பெல்ஷாத்சார், இந்த தரியு ராஜா, கோரேச ராஜா, 4 ராஜாக்கள் அந்த தேசத்தில் மாறி மாறி வருகிறார்கள். தானியேல் மாத்திரம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார். அவருடைய காரியம் ஜெயமாக இருந்தது. அவர் தாழ்த்தப்பட்டு போகவில்லை. அத்தனை ராஜாக்களும் தானியேலை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து கனப்படுத்தினார்கள். தானியேல் ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை தேசத்திற்கு கொண்டு வருகிற மனிதராய் உயர்த்தப்பட்டார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அதே ஆண்டவர் தான், தானியேலின் தேவன் தான் சொல்லுகிறார், என் மகனே நீ ஜெயம் பெற்றவனாக இருப்பாய், என் மகளே நீ வெற்றி பெற்றவளாக இருப்பாய், நீ என்னுடைய குமாரன், நீ என்னுடைய குமாரத்தி, நான் உனக்கு ஜெயம் கொடுத்து உன்னுடைய தேவனாய் இருப்பேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். தானியேல் அப்படி உயர்த்தி ஜெயம் கொடுத்து மேன்மைப்படுத்த காரணம் என்ன? நீ உன் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கும் உயருவதற்கும் மேன்மைப்படுத்தப்படுவதற்கும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதற்கும் என்ன செய்ய வேண்டும்? தானியேலுக்குள்ளே சில விசேஷமான காரியங்கள் காணப்பட்டது. அதிலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த தேசத்துக்குள் தானியேல் வந்தவுடன் ஒரு அந்நிய தேசம், பாபிலோன் தேசம், பாவம் நிறைந்த ஒரு தேசம். அங்கே எல்லா விதமான சகல விதமான பாவங்களும் நிறைந்திருந்த ஒரு தேசம் அது. சொந்த தேசத்தை விட்டு தூர இடம் வந்தபடியால் அவனை கண்காணிப்பதற்கு யாரும் இல்லை. அங்கே குடும்பத்தார் இல்லை, அங்கே ஆவிக்குரிய தலைவர்கள் இல்லை. மனம் போல அவன் வாழ முடியும். ராஜாவினுடைய பாதுகாப்புக்குள் வைக்கப்பட்டு ராஜ போஜனம் கொடுக்கப்படுகிறது. ஆகவே அவன் தைரியமாக எதையும் அனுபவிக்க முடியும். எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை தான் தானியேலுக்கு இருந்தது. ஆனால் தானியேல் எல்லாவற்றையும் பார்த்த பொழுது, இது என் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், இது என் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியம், என் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற அநேக காரியம் இருக்கிறது, நான் இந்த காரியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேல் தன் இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணினான். என்னை நான் தீட்டுப்படுத்திக் கொள்ளுவது இல்லை, இந்த பாவத்தினால் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளுவது இல்லை, இந்த போஜனத்தினால் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளுவது இல்லை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத இந்த காரியத்தினால் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளுவது இல்லை என்று இருதயத்திலே தீர்மானம் பண்ணினான். அவன் தீர்மானம் பண்ணினபடியினால் தேவன் அவனுக்கு கிருபை செய்தார், உதவி செய்தார். அந்த தீர்மானத்தின்படி நடக்க ஆண்டவர் உதவி செய்தார். எனக்கு அன்பான வாலிபனே, எனக்கு அன்பான வாலிப மகளே, இந்த வாலிப நாட்களில் உனக்கு வந்திருக்கிற சோதனை, கண்கள் இச்சித்த காரியங்கள், மாம்ச இச்சைகளை தூண்டக்கூடிய காரியங்கள், உன் கையில் இருக்கிற செல்போன் வழியாகவே உன்னை பாவத்துக்குள்ளாக்குகிற காரியங்கள் உன்னுடைய கைக்குள்ளேயே இருக்கிறதை நீ பார்க்க முடிகிறது. நீ படிக்கிற இடத்தில், நீ வேலை செய்கிற இடத்தில், நீ வசிக்கிற இடத்தில் இன்றைக்கு பாவங்கள் பெருக இருக்கிறது. இன்றைக்கு பாவங்கள் பாவங்களாக கருதப்படுவது இல்லை.
மதுபானம் குடிப்பது கூட கலாச்சாரமாக தமிழ்நாட்டிலே மாறிக்கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். போதை வஸ்துகளை பயன்படுத்துவது ஸ்கூல் வரைக்கும் வந்துவிட்டதை பார்க்க முடிகிறது. எங்கும் பாவங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள். நீ படிக்கிற காலத்தில் இதெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நண்பர்கள், இந்த வயதில் அனுபவிக்காம எப்பொழுது அனுபவிப்பது என்று சொல்லக்கூடிய சிநேகிதிகள், இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி பரிசுத்தமாய் வாழுவது? இப்படிப்பட்ட பாவம் நிறைந்த சூழ்நிலையில் நானும் எப்படி பரிசுத்தமாய் நான் மாத்திரம் வாழ முடியும்? தானியேல் தீர்மானம் பண்ணுகிறான், யார் எப்படியும் இருக்கட்டும், நான் மாத்திரம் என் தேவனுக்கு பிரியமான காரியத்தின்படிதான் வாழுவேன், என்னை தீட்டுப்படுத்த இடம் கொடுக்க மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணினான். வாலிபனே, நீதான் தீர்மானிக்க வேண்டும். வாலிப மகளே, நீதான் தீர்மானிக்க வேண்டும். வாலிப வயதின் பலன் என்ன தெரியுமா? வாலிப வயதின் வல்லமை என்ன தெரியுமா? பரிசுத்தம். பரிசுத்தம் தான் ஒரு வாலிபனுடைய வல்லமை. பரிசுத்தம் தான் ஒரு வாலிபனுடைய பலன் என்பதை மறந்து விடாதே. யோசேப்பு என்கிற ஒரு வாலிபன் பாவத்திற்கு விலகி ஓடினான். என் தேவனுக்கு விரோதமாக இந்த பாவத்தை செய்வது எப்படி? யாரும் என்னை கவனிக்காவிட்டாலும் தேவன் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பாவத்துக்கு நான் இடம் கொடுப்பது இல்லை. யாரும் என்னை காணவில்லை, யாருக்கும் தெரியாது என்று எண்ணினாலும் என்னை தீட்டுப்படுத்த நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று ஒரு இளம் வாலிபன் பாவத்திற்கு விலகி ஓடினான். ஆகவே தேவன் அவனோடு கூட இருந்து ராஜ்யத்தில் உயர்ந்த ஸ்தானத்திற்கு அவனை கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தானியேல் தீர்மானம் பண்ணுகிறான், வாலிபனே, வாலிப மகளே, இந்த வாலிப வயதிலே பரிசுத்தமாய் வாழ்வதுதான் நீ எடுக்க வேண்டிய தீர்மானம். என்னை தீட்டுப்படுத்த இடம் கொடுக்க மாட்டேன். என் கண்களின் இச்சைகள், மாமிசத்தின் இச்சைகள், இந்த பாவ காரியத்திற்கு இடம் கொடுக்க மாட்டேன். பரிசுத்தமுள்ள தேவன் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு அர்ப்பணிப்பு இன்றைக்கு உனக்குள்ளே வருமானால் தேவன் உன் பட்சத்தில் நிற்பார். தேவன் உனக்காக நிற்பார். நீ பரிசுத்தமாய் வாழ உதவி செய்வார். நீ வெற்றி உள்ள வாழ்க்கை வாழவும் உயர்த்தப்படவும் தேவன் கிருபை தருவார். உன் இருதயத்தில் இன்றைக்கு தீர்மானிக்க வேண்டும். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வாலிப தம்பி என்னை பார்க்க வந்தான். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சின்ன பட்டணத்தை சார்ந்தவன். சிறு வயதில் இந்த பக்தியாய் வளர்க்கப்பட்டான். அவனுடைய பெற்றோரும் நல்ல கிறிஸ்தவ பெற்றோர். ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் வளர்த்து கொண்டு வந்தார்கள். +2 அவன் முடித்த போது, ஸ்கூல் முடித்த போது, அந்த காலத்தில் அவனை ஒரு நல்ல நிலைமையில் படிக்க வைக்க வேண்டும், அவனுக்கு ஒரு உயர்ந்த படிப்பை கொடுக்க வேண்டும் என்று தகப்பனார் விரும்பினார். அவர் ஒரு வியாபாரம் செய்கிறவர். அந்த காலத்தில் பெங்களூர் பட்டணத்தில் ஒரு கல்லூரியில் என்ஜினியரிங் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. தன் மகனை அழைத்து கொண்டு போனார். பெங்களூர் பட்டணத்தில் கல்லூரியில் கொண்டு போய் அவனை சேர்த்தார். மகனை, நீ நல்லா படிக்கணும், நல்லா வேத வாசித்து ஜெபிக்கணும், அப்பாவுக்கு என்ன உனக்கு பண்ண தேவை இருந்தாலும் தெரியப்படுத்து, நான் அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டார். அங்குள்ள ஒரு ஹாஸ்டலிலே தங்க வைக்கப்பட்டான். இந்த வாலிபன் முதலாய் குடும்பத்தை விட்டு பிரிந்து இன்னொரு பட்டணத்தில், இன்னொரு கல்லூரியில், இன்னொரு வீட்டில், ஒரு ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறான். அவனோடு 4 வாலிபர்களும் தங்கி இருக்கிறார்கள். அவன் பார்த்தான், அவர்கள் எல்லா விதமான பாவ பழக்கமும் இருக்கிறது. புகைப்பிடிக்கிறார்கள், போதை கொடுக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்துகிறார்கள். விடுமுறை நாட்கள், வீக்கெண்டு என்று சொன்னால் போய் கிளப்புகளிலே குடிக்கிறார்கள். சகலவிதமான பாவங்களும். அவங்கெல்லாம் செல்வந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள். இவனையும் நீ வா எங்களோடு என்று அழைத்து போவார்கள். ஆரம்பத்தில் நண்பர்கள் தானே என்று போனான். இவர்கள் செய்கிற காரியத்தை பார்த்து பயம் வந்தது. ஐயோ, இது எவ்வளவு பாவமான ஒரு காரியம், இது ஆண்டவரை துக்கப்படுத்துகிற ஒரு விஷயம் அல்லவா, இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது என்பதாய் நான் வர முடியாது என்று சொன்னான். வார விடுமுறை நாட்களில் எல்லாரும் ஜாலியாக இருக்கலாம், வா, நாம் இதெல்லாம் அனுபவிக்க வேண்டும். இல்லை இல்லை, நான் வரவில்லை என்று சொன்னான். அவர்களெல்லாம் பேசி கொண்டார்கள். இப்போ தானே புதுசு, இன்னும் 3 வருஷம் இருக்குல்ல, வழிக்கு கொண்டு வந்துடலான்னு வாலிபர்கள் நண்பர்கள் பேசுகிறார்கள். இவனுக்குள்ளே பயம், என்னாலே பரிசுத்தமாய் வாழ முடியுமா? சிறு வயதிலிருந்து நாம் ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று அப்படித்தானே நாம் ஜெபித்து வளர்ந்திருக்கிறோம். இங்கே இந்த பாவத்தை எல்லாம் சாதாரணமாய் செய்கிறார்கள், என்னையும் செய்ய தோண்டுகிறார்கள் என்று பயம் உள்ளத்தில் வந்தது. இந்த கல்லூரி விட்டு போய்விடலாமா, ஹாஸ்டல் விட்டு போய்விடலாமா என்று எண்ணினான்.
ஆனால் இன்னொரு பக்கம் என் பெற்றோர் என்னை எவ்வளவு எதிர்பார்க்கிறாங்க, என் பிள்ளை படித்து முடித்து நல்ல உயர்ந்த நிலைமைக்கு வரணும் என்பதாக அதனால யோசித்தான். தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டான். ஆண்டவரிடத்தில் மனம் திறந்து பேசினான். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் என்னால் பரிசுத்தமாய் வாழ்வது கஷ்டம். எல்லாரும் பாவ காரியத்தை தண்ணீரை போல பருகுகிறார்கள். பாவத்தை பாவம் என்றே ஒத்துக்கொள்வது இல்லை. இதெல்லாம் வாலிப வயதில் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நான் எதையெல்லாம் பாவம் என்று உணர்கிறேனோ அது தவறல்ல என்று சொல்லுகிறார்கள். என்னையும் அதை செய்ய தூண்டுகிறார்கள். என்னுடைய அறைக்குள்ளேயே எல்லாம் நடக்கிறது. இதற்கு மத்தியில் நான் எப்படி பரிசுத்தமாய் வாழுவது? அதுவும் 4 வருஷங்கள் எப்படி நான் பரிசுத்தமாய் என்னை காத்து கொள்ளுவது? ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் தீர்மானம் எடுக்கிறேன். இந்த பாவங்களால் என்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன். நான் அதற்கு இடம் கொடுக்க மாட்டேன். இந்த கைகளினால் அவைகளை தொட மாட்டேன். இந்த சரீரம் உம்முடைய ஆலயம், இது பரிசுத்தமான ஆலயம். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை காத்துக்கொள்ளுங்க. என்னால் என்னை காத்துக்கொள்ள முடியாது, நீங்கள் என்னை காத்துக்கொள்ளுங்கள் என்று ஒரு தீர்மானமாக ஒப்பு கொடுத்தான். தன்னை அவன் அர்ப்பணித்தான். ஆண்டவர் அவனை பொறுப்பெடுத்தார். ஒவ்வொரு நாளும் கிருபை கொடுத்தார், பலப்படுத்தினார், சோதனைக்கு விலக்கி காத்து கொண்டார். அவன் படித்து முடித்து வெற்றியோடு கூட ஊருக்கு திரும்பின பிறகு என்னை பார்க்க அவன் வந்தான். அப்பொழுதுதான் அவன் சொன்னான், அங்கிள், நான் போய் 4 வருடம் அங்கே படிக்கிற காலத்தில் எத்தனை சோதனைகள் என்னை சூழ்ந்து வந்தது. என் கூட இருந்த நண்பர்களே என்னை குடிக்க வற்புறுத்தினார்கள், போதை வசதிகளை பயன்படுத்த வற்புறுத்தினார்கள், கண்கள் இச்சித்த காரியத்தை அனுபவிக்கலாம் என்று என்னை வற்புறுத்தினார்கள். ஆண்டவரோ என்னை காத்து கொண்டார். நான் இந்த பாவத்தில் ஒன்றையே செய்யாதபடி கர்த்தர் என்னை காத்து கொண்டார். நான் வெற்றியோடு என் படிப்பை முடித்து பரிசுத்தத்தோடு திரும்பி வர உதவி செய்தார் என் மகிழ்ச்சியோடு அந்த வாலிபன் கூறினான். காரணம் என்ன? அவன் ஒரு தீர்மானம் பண்ணினான். இந்த பாவத்தை நான் செய்வது இல்லை, இந்த பாவத்திற்கு நான் இடம் கொடுப்பது இல்லை, என்னை தீட்டுப்படுத்த இடம் கொடுப்பது இல்லை. ஒரு தீர்மானம். எனக்கு அன்பான வாலிபனே, எப்படி வாழலாம் என்று சொல்லுவது இந்த உலகம். இப்படித்தான் நீ வாழ வேண்டும் என்று சொல்லுகிறவர் உன்னுடைய ஆண்டவர் இயேசு. எப்படி நீ வாழலாம் என்று சொல்லுகிறது உன்னுடைய சிநேகிதர்கள், நண்பர்கள், உலகத்தின் காரியம். இல்லை மகளே, நீ இப்படித்தான் வாழ வேண்டும். நீ என்னுடைய குமாரத்தி, நான் பரிசுத்தமுள்ள தேவன், நீயும் பரிசுத்தமாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர் வானத்தை பூமியை உண்டாக்கின உனக்கு ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார், நீ இப்படித்தான் வாழ வேண்டும். தானியேலை போல ஒரு தீர்மானம், பரிசுத்த வாழ்க்கைக்கான ஒரு தீர்மானம். ஒரு நாள் நான் பாவத்திற்கு இடம் கொடுப்பது இல்லை, மதுபானத்தை இடம் கொடுப்பது இல்லை, போதை வஸ்துகளுக்கு இடம் கொடுப்பது இல்லை, கண்களின் இச்சைகளுக்கு, மாமிச இச்சைகளுக்கும் நான் இடம் கொடுப்பது இல்லை. என் சரீரம் தேவனுடைய ஆலயம், இந்த பரிசுத்தத்தை கெடுக்க நான் இடம் கொடுப்பது இல்லை என்று தீர்மானம் பண்ண வேண்டும். உன்னுடைய தீர்மானத்தை வைத்துதான் ஆண்டவர் உதவி செய்ய முடியும். இன்றைக்கு ஒரு தீர்மானம், தானியேலை போல். அப்போ கர்த்தர் உனக்கு ஜெயம் கொடுத்து உன்னை உயர்ந்த இடத்தில் வைப்பார். சென்னையில் ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியும். ரொம்ப ஆண்டவரை நேசிக்கிற குடும்பம், நான் ரொம்ப நேசிக்கிற குடும்பம். அந்த வீட்டில் ஒரு மகள், அந்த மகள் படித்து முடித்து வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள். சிறு வயதிலிருந்தே எனக்கு தெரியும். அவங்க சொன்னாங்க, மகள் படித்து முடித்து வேலைக்கு போயிட்டா, அவளுக்கு ஒரு திருமணம் செய்து வைக்கணும். அமைதியாக இருக்கிறா, அவள் மனசில் என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியணும். நாங்கள் பேச முடியாது, நீங்கள் பேசுங்க. நான் அவளை கூப்பிட்டு பேசினேன், மகளே இந்த உட்காரு, என்னங்க படிச்சுட்ட முடிச்சிட்ட, இப்போ வேலையெல்லாம் செய்கிற, இனி உனக்கு திருமண வாழ்க்கை, உன் பெற்றோர் அதுக்காக செபிக்கிறாங்க, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். ஆனால் உன்னுடைய மனசில் இருக்கிறதை அறிந்து கொள்ள விரும்புகிறாங்க. நீ யாரையாவது விரும்புகிறாயா? உன் மனசில் ஏதாவது இருக்குதா? ஏன்னா நீ இவ்வளோ காலம் படிச்சிருக்கிற, சென்னையில் இப்போ வேலையும் செய்கிற. நான் கேட்டேன். அப்படின்னு பார்த்து சொன்னாலங்க, இல்லை, என் மனசில் எதுவும் இல்லை, இயேசு தான் என் மனசில் இருக்கிறார், அவர் தான் எனக்கு வாழ்க்கை அமைச்சு தரணும். அதனால் என் மனசில் எதிர்காலத்தை குறித்து எனக்கு எந்த தீர்மானமும் இல்லை. இல்லை, நீ தைரியமாக சொல்லுங்க, அப்பா அம்மாகிட்ட நான் பேசுகிறேன்னு சொன்னேன். அப்போ நீ இந்த சென்னை பட்டணத்தில் நல்ல இடத்துல நான் படித்து வந்திருக்கிற,
அப்போ உனக்கு எத்தனையோ காரியங்களை கடந்து வந்திருப்ப சொல் என்று சொன்னேன். அவள் சொன்னாள், நான் படிக்கும் பொழுது எனக்கு ஒருத்தர் வந்து ப்ரப்போஸ் பண்ணினான். கல்லூரியில் 2வது வருஷம் படிக்கும் போதே ஒரு வாலிபன் வந்து ப்ரப்போஸ் பண்ணினான். நான் சொன்னேன், நான் இதில் தீர்மானம் எடுக்க முடியாது. இது படிக்கிற வயசு, இது திருமண காரியத்தை தீர்மானிக்கிற வயசு கிடையாது. நான் படித்து முடித்து இன்னும் 2 வருஷம் படித்து வேலைக்கு போய் எங்கள் அப்பா அம்மாவை முதல்ல நான் சந்தோஷப்படுத்தணும். அதன் பிறகு தான் திருமண வாழ்க்கை குறித்து நான் தீர்மானிக்க முடியும். அது வரைக்கும் அதை குறித்து யோசிப்பதற்கோ தீர்மானம் பண்ணவோ இடமில்லை. நீ என்னுடைய நல்ல ஃப்ரெண்டு, ஒன்றா படிக்கிறோம், ஒன்றா இருக்கிறோம், ஃப்ரெண்டாக இருப்போம். இதை குறித்து என்கிட்ட பேசாதே என்று நான் சொல்லிவிட்டேன். அவனை புரிந்து கொண்டு சரி என்று சொல்லிவிட்டான். ஒரு சோதனை நான் மேற்கொண்டு விட்டேன். நான் போகிற சர்ச்சில், நான் போகிற ஆலயத்தில் நல்ல ஆவிக்குரிய பையன்தான். நாங்கள்லாம் சர்ச்சில் ஒன்றா வாலிபர் கூட்டெல்லாம் நடத்துவோம். அதில் ஒரு பையன் வந்து என்னிடத்தில் பேசினான். அவன் வந்து ப்ரப்போசல் பண்ணினான். அவன் எங்கள் தெரிஞ்ச குடும்பம் தான், எங்கள் அப்பா அம்மாவுக்கு பழகின குடும்பம் தான். அவன் வந்தபோது என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணபோது சொன்னேன், நம்ம எல்லாம் ஒரே சர்ச்சில் இருக்கிறோம், ஒரே யூத் ஃபெல்லோஷிப்பில் இருக்கிறோம், கர்த்தருக்குள்ளே நம்ம ஒன்றா இருக்கிற அவ்வளவுதான். என் மனசில் நான் தீர்மானிக்க முடியாது. என் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறவர் இயேசு. நான் அவருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இந்த காலத்தில் நான் இன்னும் வேலைக்கு போகணும். படித்து முடித்து வேலைக்கு போய் எங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. என்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்களே, அவங்களுக்கு நான் ஒரு நன்மை செய்ய வேண்டும். அதனால் அது வரைக்கும் இதை குறித்து நான் தீர்மானிக்க முடியாது. ஐ எம் சாரி என்பதாய் நான் சொல்லிவிட்டேன். அவனும் புரிந்து கொண்டு இப்போ நாங்கள் ஒரே சர்ச்சில் தான் இருக்கிற, எந்த பாகுபாடும் இல்லாமல் பழகுகிறோம், மனதில் எந்த சிந்தையும் இல்லை. படித்து முடிச்சிட்டேன். ஐடி கம்பெனியில் நல்ல வேலை, நிறைய சம்பளம், இப்போ நல்ல ஒரு போஸ்ட்டு, நல்ல ஒரு பொசிஷன், நல்ல ஒரு பெரிய லீடர், பல பேருக்கு லீடராக இருந்து செயல்படுகிற திறமை. ஆண்டவர் அந்த மகளை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அப்போ சொன்ன அங்கே ஒரு வாலிபன் வந்தான், கிறிஸ்தவர் அல்லாத ஒரு வாலிபன். ஆனால் நாங்கள் எல்லாம் ஒன்றா பணி செய்கிறோம், நான் எல்லாரையும் நேசிப்பேன், எல்லாருக்காக அன்பாக பழகுவேன். அவன் வந்து என்னிடத்தில் ப்ரப்போஸ் பண்ணினான். நம்மெல்லாம் ஒன்றா வேலை செய்கிறோம், அவன்கிட்ட நிறைய திறமை இருக்குது, நல்லா இருக்குது, எனக்கு விருப்பமாக இருக்கிறது என்று நான் அவனிடத்தில் சொன்னேன். எங்கள் அப்பா அம்மா என்னை கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணி என்னை படிக்க வச்சு என்னை ஆளாக்குனாங்க. நான் எந்த ஸ்கூலில் படிக்கணும்னு ஜெபம் பண்ணி நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சாங்க. எந்த காலேஜில் படிக்க வைக்கணும் என் பிள்ளையை உயர்ந்த காலேஜுக்கு அவங்க பணம் செலவு பண்ணி என்னை படிக்க வச்சாங்க. என் மகளுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும்னு ரொம்ப ஜெபம் பண்ணி எனக்கு இந்த உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இவ்வளவு எனக்கு பார்த்து என் பெற்றோர் செய்தாங்களே, அப்போ எதிர்காலத்திற்கு வாழ்க்கை துணைக்கும் என் பெற்றோர் எவ்வளவு ஜெபம் பண்ணி தீர்மானம் பண்ணுவாங்க. அவங்க முடிவெடுக்கட்டும், நான் முடிவெடுக்க மாட்டேன். இயேசுவனிடத்தில் ஜெபம் பண்ணி என் பெற்றோர் எனக்கு நல்ல வாழ்க்கை துணையை தெரிந்தெடுத்து தருவார்கள். நான் இதில் தீர்மானம் எடுக்க மாட்டேன். 2வது, நீ இன்னொரு நம்பிக்கை உள்ள ஒரு சகோதரன். என்னுடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் மீது, அவரைத்தான் நேசிக்கிறேன், அவர் மேலே தான் எனக்கு அன்பு. அவன் சொன்னான், நீ உன் மதத்தில் இருந்து கொள், நான் என் மதத்தில் இருந்து கொள்கிறேன். இதில் மதம் ஒரு பிரச்சனையே அல்ல. நீ சர்ச்சுக்கு போ, ஜெபம் பண்ணி, எதுக்கும் தடை கிடையாது. நான் என் மதத்தில் இருந்து கொள்கிறேன். அவள் சொன்னாள், இதை வேதம் அனுமதிக்கவில்லை. என் ஆண்டவர் இயேசு என்ன விரும்புகிறாரோ அதுதான் என் வாழ்க்கை. அதனால் இது மதம் சம்பந்தமான விஷயம் அல்ல. நான் மதத்தை நம்பவில்லை, நான் இயேசு என்கிற இரட்சகரை விசுவாசிக்கிறேன், இயேசு என்கிற மெய்யான ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். இது மத சம்பந்தமான விஷயம் அல்ல, இது இரட்சகர் சம்பந்தமான விஷயம். அவர் என் வாழ்க்கையில் இருக்கிறார். எனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கும் இயேசு தான் இரட்சகராக இருக்கணும், இயேசுக்குள்ள தான் வளரணும். குழப்பத்தோடு வளர்ந்து தன் வாழ்க்கையை என் பிள்ளையை அழித்து கொள்ள நான் இடம் கொடுக்க முடியாது. ஐ எம் சாரி, நான் உங்களை நேசிக்கிறேன், இப்பவும் உங்களை ஃப்ரெண்டாக நினைக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கை காரியத்தில் தீர்மானம் எடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டேன். அந்த மகள் சொன்னாள், நான் ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். சென்னை பட்டணத்தில் இப்படி ஒரு மகளா? அவள் சொன்னது, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவர் தானே எனக்கு எல்லாம். எங்கள் அப்பா அம்மா நல்ல ஜெபிக்கிறவங்க,
அவங்க ஜெபம் பண்ணி தீர்மானிக்கட்டும். ஒரு நல்ல தீர்மானம். வாலிப மகளே, உன்னுடைய தீர்மானத்தில் தான் உன் எதிர்கால ஆசீர்வாதம் இருக்கிறாரு. வாலிப தம்பி, உன்னுடைய தீர்மானம். டிராமாக்களையும் சினிமாக்களையும் பார்த்து விட்டு உலகத்தில் நடக்கிறத பார்த்துட்டு இதில் என்ன தப்பு, அதில் என்ன தப்பு, ஏன் இதை நான் செய்யக்கூடாது, ஏன் இதை விரும்பக்கூடாது, எனக்கு உரிமை இல்லையா என்று விதண்டாவாதம் பேசி நரகத்தின் கண்ணீருக்குள்ளே நீ போய்விடக்கூடாது. இப்போ வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று வேதம் சொல்லுகிறாரு. அந்த மகள் எந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி, சோதனைக்கு இடம் கொடுக்காதபடி, தாய் தகப்பனுக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரை நேசித்து அவருக்கு முதலிடம் கொடுத்தபடியினால் இன்றைக்கு நல்ல ஒரு கணவர், நல்ல பிள்ளைகள், நல்ல குடும்பம் கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். சென்னையில் அவளை பார்க்கும்போது சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க. ஃபேமிலிக்குள்ள அவ்வளோ மகிழ்ச்சி, சந்தோஷம். ஏன்? அந்த வாலிப மகள் எடுத்த தீர்மானம். வாலிப தம்பி, நீ இயேசுவுக்குள்ள தீர்மானம் எடுக்க வேண்டும். வாலிப மகளே, தீர்மானம் எடுக்க வேண்டும். படிக்கிற வயதில் நீ எதிர்காலத்தை குறித்து தீர்மானம் பண்ணுகிற வயது அல்ல. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், கண்கள் இச்சைத்தது, மாமிச இச்சது, விரும்பினது எல்லாவற்றையும் நான் நேசிக்கிறேன், எனக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லி நீ உனக்குள்ளே நரக வாழ்க்கையை தேடிக்கொள்ளாதே. ஆண்டவருடைய கரம் ஒன்று விட்டு விலகி போகும். தேவனால் உன்னை ஆசீர்வதிக்க முடியாமல் ஆகிவிடும். தேவனால் உன்னை உயர்த்த முடியாமல் ஆகிவிடும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தானியேலை போல இந்த இளம் வயதிலே தீர்மானம் எடு. ஒரு ஒப்பு கொடுத்தல். இப்படித்தான் என் வாழ்க்கை, இயேசுதான் எனக்கு முதலிடம், என் பெற்றோர் எனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம், அதற்கு மீறி நான் எந்த தீர்மானமும் எடுக்க மாட்டேன். உனக்கு சோதனை வரும், நீ படிக்கிற இடத்திலே சோதனை வரும், ஸ்கூல்ல படிக்கும் பொழுதே வரும். உதறித்தள்ளு, தீர்மானம் எடு, பாவத்தை விட்டு விலகி ஓடு. ஒரு வசனத்தை பிடித்துக்கொள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். சுலபமாக 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். வாலிபனே, உன் வாலிபத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுதுகொள் என்று வேதம் சொல்லுகிறது. அதை உன் வாழ்க்கையிலே ஆதாரமாக பற்றிக்கொள். வாலிபனே, வாலிப மகளே, உன் வாலிபத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடு என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், பாவத்தோடு எதிர்த்து நிற்காதே, பாவத்தோடு போராடி கொண்டிருக்காதே, பாவத்துக்கு விலகி ஓடு என்று வேதம் சொல்லுகிறது. எங்கே சோதனை இருக்கிறதோ அங்கிருந்து விலகி ஓடு. எங்கு போனால் பாவம் உன்னை சூழ்ந்து கொள்ளுமோ அங்கிருந்து விலகி ஓடு. யாரோடு கூட நண்பனாய் பழகினால் பாவ சோதனை வருமோ அந்த நண்பனை விட்டு விலகு, அந்த சிநேகிதை விட்டு விலகு, அந்த இடத்தை விட்டு விலகு என்று ஆண்டவர் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். தானியேல் ஒரு தீர்மானம், என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். இன்றைக்கு ஒரு தீர்மானம், என் பரிசுத்தத்துக்கு பங்கம் வருகிற எதற்கும் இடம் கொடுக்க மாட்டேன். என் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், நானும் பரிசுத்தமாய். நீ என்ன வேணாலும் பண்ணி, கிருபை கிருபை. சில கள்ளர்கள் தப்பான உபதேசம் பண்ணுகிறார்கள். அவர்கள் பாவத்தில் இருக்கிறபடியினால் உங்களையும் பாவத்துக்குள்ளே தள்ளுவதற்கு போய் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். இடம் கொடுக்காதிருங்கள். பாவத்திலே வாழ்வதற்கு அல்ல கிருபை, பாவம் செய்யாதபடி பாதுகாப்பதுதான் கிருபை, பாவத்துக்கு விலகி ஓட வைப்பதுதான் கிருபை. சில கள்ள ஊழியர்கள் அவர்கள் பாவத்தில் கள்ளத்தனத்தில் இருக்கிறதுனால எல்லாரையும் பாவத்துக்குள்ளாக்க விரும்பி வேதத்தை புரட்டி பேசுகிற பொய்யர்கள் தோன்றி இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தமாய் இருக்கிறதை போல நீயும் பரிசுத்தமாயிரு. இதுதான் இயேசு சொல்லுகிற வார்த்தை. பரிசுத்தத்துக்கு மிஞ்சின ஒரு பலன் ஒன்றுமில்லை. பரிசுத்தம். உன் பரிசுத்தத்தை பாதிக்கிற காரியத்தை தூக்கி எறிந்து போடு. உன் கையில் இருக்கிற செல்போனை பயன்படுத்துவதில் கவனமாயிரு. இவ்வளவுதான் அதை பயன்படுத்துவேன், இதற்கு தான் பயன்படுத்துவேன், இந்த நேரம் வரைக்கும் தான் பயன்படுத்துவேன், அதற்கு மேல் தொடுவதில்லை என்பதில் தீர்மானமாயிரு. நடுராத்திரியிலும் அது வழியாக பாவம் உன்னை நெருங்கி வரும். கவனம், ஒரு தீர்மானம்.
தானியேல் தீர்மானித்தான். அவன் ஒரு வாலிபன், அவனுக்கு எத்தனை சோதனை வந்திருக்கும். அந்த தீர்மானத்தினால் கர்த்தர் அவனை காத்து கொண்டார். இரண்டாவது, தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஜெபம் பண்ணுகிற ஒரு வாலிபன், தீர்மானம் பண்ணின ஒரு வாலிபன் தானியேல். ஆண்டவருடைய காரியத்தை ஜெயமாக்கி உயர்த்த காரணம் என்ன? ஜெபத்திலே உறுதியாயிருந்தான். தினம் 3 வேளை முழங்கால் படியிட்டு தேவனுக்கு முன்பாக நின்று அவரோடு பேசுவான். அவருடைய ஜெப வாழ்க்கை. சீட்டி ஸ்டட் என்கிற ஒரு ஊழியக்காரர், தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர், வாலிப நாட்களில் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அவர் படிப்பதற்கு கல்லூரிக்கு போன போது ஹாஸ்டலிலே தங்க வேண்டும். அவருடைய தாயார் அவருக்கு ஜெபிக்கவும் கர்த்தருக்காக வாழவும் கற்றுக் கொடுத்திருந்தார். மகனே, தினந்தோறும் காலையில் எழுந்தவுடனே 1 மணி நேரமாவது நீ வேதத்தை தியானித்து ஜெபிப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருந்தார்கள். அவன் சொன்னான், தன்னுடைய தாயாருக்கு கடிதம் எழுதுவான். அந்த காலத்தில் கடிதத்தின் மூலமாக தான் தொடர்பு கொள்ள முடியும். தன் தாயாருக்கு கடிதம் எழுதும் பொழுது சொன்னான், அம்மா, ஏதா நான் தினந்தோறும் நீங்கள் சொன்ன மாதிரி அதிகாலையில் 1 மணி நேரம் நான் முழங்காலில் நின்று ஜெபித்து வேதத்தை தியானிக்கிறேன், இயேசுவுக்கு நேரத்தை கொடுக்கிறேன். எந்தாவது ஒரு நாள் நான் 1 மணி நேரம் ஜெபிக்க முடியாமல் ஆகிவிட்டால், ஏதாவது ஒரு காரணத்தினால் 1 மணி நேரம் ஜெபிக்க முடியாமல் ஆகிவிட்டால், அந்த நாள் முழுவதும் நான் மயிர் கத்தரிக்கப்பட்ட சிம்சோனை போல் ஆகிவிடுகிறேன். வல்லமையை இழந்து நான் அடிமைப்பட்டவனை போல் ஆகிவிடுகிறேன். சிம்சோன் எப்படி அடிமைப்பட்டவனாய் மாறினானோ அந்த மாதிரி நான் ஆகிவிடுகிறேன். அதுதான் உண்மை. தினமும் 1 மணி நேரமாவது நான் ஜெபிக்காவிட்டால் என் வல்லமை நான் இழந்து போகிறேன். டேவிட் கணேசன் வந்து சொன்னாங்க, பெரும்பாலான சமயங்களில் ஏதோ சில சமயத்தில் மாற்றம் வரும். நடுராத்திரி 12 மணிக்கு போய் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உம்முடைய செல்ல பிள்ளை கணேசன் வந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்களாம். இவ்வளோ சந்தோஷம் இல்லை? ஆண்டவரிடத்தில் உரிமையாக நீ போய் பேசலாம். ஆண்டவரே, உம்முடைய மகள் நான் வந்திருக்கிறேன், உம்முடைய மகன் நான் வந்திருக்கிறேன். நான் அப்படித்தான் அதிகாலையில் எழும்பி ஜெபிப்பது, 2 மணி நேரம் காலையில் ஜெபிப்பது என்னுடைய பழக்கம். அந்த அதிகாலையில் எழுந்த உடனே நான் முதலாவது ஜெபிக்கும் போது, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளை நான் வந்திருக்கிறேன். மை ஃபாதர், யுவர் சன் ஹேஸ் கம் டு யுவர் பிரசன்ஸ். என் தகப்பனே, உம்மை சந்திக்க உம்முடைய மகனாக நான் வந்திருக்கிறேன் சொல்லும்போது ஒரு பெரிய சந்தோஷம். நீங்கள் அவருடைய பிள்ளைகள், என் குமாரரும் குமாரத்திகள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாக இருக்கும் பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் குமாரரும் என் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். நீங்கள் போய் யாரோ ஒருவர் மாதிரி பேச வேண்டாம். உம்முடைய பிள்ளை வந்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய மகள் வந்திருக்கிறேன்னு பேசுங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். அதிகாலையில் அவரை தேடுங்க. லண்டனில் ஜான் வெஸ்லி என்கிற தேவ மனிதரை எழுப்பினார். அவர் மூலமாய் ஒரு பரிசுத்த எழுப்புதல் தேசம் எல்லாம் உண்டானது. ஜான் வெஸ்லி மூலமாய் ஒரு ஹோலினஸ் ரிவைவல், ஒரு பரிசுத்த எழுப்புதல் இங்கிலாந்து தேசம் முழுவதிலும் உண்டானது. ஆண்டவருக்காய் சாதித்த ஒரு மனிதர். அந்த காலத்தில் குதிரையில் தான் பிரயாணப்பட முடியும். அவர் குதிரையில் பிரயாணப்பட்டு கிராமமாய் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பாராம். குதிரை மீது இருந்து தான் அவர் பிரசங்கம் பண்ணுவார். பெரும்பாலும் வயல்களில் வேலை செய்கிற மக்களை பார்த்தால் அங்கே போய் பிரசங்கம் பண்ணுவார். அவர் அப்படி பிரசங்கம் பண்ணின குதிரையில் அவர் லட்சக்கணக்கான மணி நேரம், லட்சக்கணக்கான மைல்கள் அவர் பிரயாணப்பட்டிருக்கிறார். அவர் 40,000 பிரசங்கங்களை பண்ணியிருக்கிறார். அவ்வளவு ஜனங்களுக்கு இயேசுவை பற்றி கிராமந்தோறும் பட்டணந்தோறும் தெருக்களில் மக்களை பார்த்தவுடன் பிரசங்கிக்க ஆரம்பித்து விடுவார். அவர் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. அவர் இருந்த வீடும் அவர் பிரசங்கம் பண்ணின சபையும் லண்டனில் இருக்கிறார். சமீபத்தில் அதை பார்க்க போயிருந்தோம். அவருடைய வீட்டுக்கு நான் போன போது அவருடைய அறைகளை எல்லாம் இன்றைக்கு வைத்திருக்கிறாங்க. அதே மாதிரி
பார்த்தபோது ஒரு சின்ன அறை கொண்டு காண்பித்தார்கள். இதுதான் அவருடைய பிரேயர் ரூம், ஜெபிக்கிற அறை என்று சொன்னார்கள். எனக்கு ரொம்ப ஆசை. உள்ளே போய் பார்த்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்து விட்டேன். ஒரு தேவ மனிதர், பரிசுத்தவான் ஜெபம் பண்ணின ஒரு இடம். அது உள்ளே போனாலே ஒரு தேவ பிரசன்னத்தை உணர முடிகிறாரு. அவர் ஜெபம் பண்ணின ஒரு இடம். அதே விதமாக ஸ்காட்லாந்து தேசத்துக்கு போக நேர்ந்தார். ஸ்காட்லாந்து தேசம் போயிருந்த போது ஜான் நாக்ஸ் என்ற ஒரு வாலிபன் அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் தேவன் இந்த வாலிபனுக்குள்ளே தன் தேசத்துக்கு குறித்த பாரத்தை கொடுத்தார். தேசம் மதுபானத்தினால், விபச்சார வேசித்தனத்தினால சீர்கட்டு போயிருந்தார். அவன் பார்த்தபோது உள்ளம் பாரம் கொண்டது. ஸ்காட்லாந்து தேசத்தை எனக்கு தாரும் அல்லது நான் சாகட்டும் என்று ஜெபம் பண்ணினான். அந்த அளவுக்கு தேசத்திற்காக பாரம் கொண்டு ஜெபித்த ஒரு வாலிபன் ஜான் நாக்ஸ் என்ற வாலிபன். அவன் மூலமாய் ஒரு பெரிய எழுப்புதல் ஸ்காட்லாந்து தேசம் முழுவதிலும் உண்டானது. அந்த எழுப்புதல் நிமித்தம் மதுபான கடைகள் மூடப்பட்டது, நடன கிளப்புகள் மூடப்பட்டது, ஜனங்கள் கண்ணீர் வடித்து மனம் திரும்பினார்கள், தேசமே மறுரூபமாக்கப்பட்டது. அந்த நாட்களில் ஆட்சி செய்து வந்த மேரி என்கிற ராணி, அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஆனால் அவள் சொன்னாள். ஒரு முறை சிலர் கேள்வி கேட்டார்கள், நீங்கள் எதற்கு பயப்படுவீர்கள்? அவள் யாருக்கும் பயப்படுவதில்லை. தன்னுடைய இராணுவத்தை வைத்துக்கொண்டு எல்லாரையும் அடக்கிவிடக்கூடிய பயங்கரமான ஒரு பெண் அவள். ஆகவே பிளட்டி மேரி, இரத்த வெறிபிடித்த மேரி என்று அழைக்கப்பட்ட ஒரு தலைவி. அதனால கேள்வி கேட்டாங்க, யாருக்கு பயப்படுவீங்க? அவள் சொன்னாள், ஜான் நாக்ஸ் என்ற வாலிபனுடைய முழங்காலுக்கு நான் பயப்படுகிறேன் என்பதாய் அவள் சொன்னாள். அவளுடைய ஜெபம் அவளை பயப்பட வைத்தது. அந்த அளவிற்கு ஜெபித்த ஒரு வாலிபன். அவர் வாழ்ந்த வீடு இப்பொழுதும் அங்கே இருக்கிறாரு. அங்கே இருக்கிற எடின்பரோ என்கிற பட்டணத்தில் நான் சமீபத்தில் அங்கே போயிருந்த போது அந்த வீட்டை பார்க்க வேண்டும் என்று போயிருந்தோம். அந்த வீடை பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அங்கே போன போது ஒரு சின்ன அறை, அதுதான் அவர் ஜெபம் பண்ணின அறை. அங்குதான் அவர் முழங்கால் படியிட்டு கதறினார், இந்த தேசத்தை எனக்கு தாரும், என் ஜனங்களை ரட்சியும் அல்லது நான் சாகட்டும் என்பதாய் ஜெபித்த இடம். நான் உள்ளே போய் ஜெபிக்க முழங்கால் படியிட்டால் எழும்பவே மனம் வரவில்லை. அந்த அளவிற்கு ஒரு ஜெபம் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு தேவ மனிதருடைய ஜெபம், சுயநலமற்ற ஒரு ஜெபம், தனக்காக ஜெபிக்காதபடி தேசத்திற்காக ஜெபித்த ஒரு ஜெபம். அந்த ஒரு வாலிபனை வைத்து முழு தேசத்தை கர்த்தர் மாற்றினார். வாலிபனே, உன்னை கொண்டு தேசத்தை கர்த்தர் மாற்ற முடியும். வாலிப மகளே, உன்னை கொண்டு தேவன் தேசத்தை மாற்ற முடியும். ஒரு தானியேலை கொண்டு தேவன் தேசத்திலே பெரிய காரியத்தை செய்தாரே. தரியு ராஜா சொல்லுகிறார், தானியேலின் தேவனே ஜீவனுள்ள தேவன், தேசம் எங்கும் இருக்கிற மக்களும் தானியேலின் தேசத்திற்கு பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது என்று தானியேல் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களில் எழுதி அனுப்பினாரே. ஒரு தானியேலை கொண்டு தேசமே கர்த்தருடைய வல்லமை அறிந்து கொண்டது. ஜெபிக்கிற உன்னை கொண்டு, உன் முழங்கால் ஜெபத்தை கொண்டு தேசத்தையே தேவன் மறுரூபப்படுத்த முடியும். ஆகவே நான் தேவன் உன்னை தேடி வந்திருக்கிறார். ஜெபம் பண்ணுவதற்கு உன்னை அர்ப்பணித்துக்கொள். ஜெபம் பண்ண உன்னை அர்ப்பணித்துக்கொள். முழங்காலை முடக்குவதற்கு உன்னை அர்ப்பணித்துக்கொள். முழங்காலிலே நிற்க அர்ப்பணித்துக்கொள். முதல் 1 மணி நேரத்தை அதிகாலையில் ஆண்டவருக்கு கொடுத்தவிட அர்ப்பணித்துக்கொள். நீ ஜெயம் பெற்றவனாய் நிற்பாய், ஜெயம் பெற்றவளாய் இருப்பாய். ஜெபிக்கிற தானியேல் ஜெயம் பெற்றவராய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறார். 3வது தானியேல் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேல் விசுவாசம் உள்ள ஒரு வாலிபன், விசுவாசம் உள்ள ஒரு மனிதன். தேவன் மேல் அசைக்க முடியாத விசுவாசம் வைத்திருந்தான். அவன் விசுவாசித்திருந்தபடியால் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஆகவே தான் அவன் உயர்த்தப்பட்டு ஜெயம் பெற்றவனாக இருந்தான். தானியேலுக்கு விரோதமாக எழும்பின பொறாமை கொண்ட சில அதிகாரிகளும் அவனோடு வேலை செய்தவர்களும் அவனை அழித்து விட வேண்டும் என்று எழும்பினார்கள். அவனை சிங்க கபியிலே போட்டு கொன்று விடுவதற்கான சட்டம் இயற்றப்பட்டது. தந்திரமாய் அதை செய்தார்கள். தானியேல் சிங்க கபியிலே போடுகிற சூழ்நிலை வந்தது. ராஜாவோ தானியேலுக்காக பரிதபிக்கிறார்.
சட்டமோ தானியேலை சிங்கக்கபிலே போடும்படி ஆகிவிட்டாரு. ஆனால் தானியேல் சிங்கக்கபிலே போடப்பட்ட போது சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. தேவ தூதர்களை கர்த்தர் அனுப்பி ஆண்டவர் தானியேலை பாதுகாத்தார் என்று வேதம் சொல்லுகிறாரு. காரணம் என்ன? விசுவாசம். இந்த சிங்கங்களை சிருஷ்டித்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த சிங்கங்களை உருவாக்கின ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார் என்ற விசுவாசம். தானியேல் விசுவாசம் உள்ள ஒரு மனிதனாயிருந்தான். நீங்களும் கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசம். இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், இயேசு எனக்கு விடுதலை தருவார், இயேசு எனக்கு ஜெயம் தருவார், நான் இயேசுவின் நாமத்தினாலே ஜெயிப்பேன் என்ற உங்களுடைய விசுவாசம். அந்த விசுவாசத்தை இயேசு மீது வைத்தால் நீங்கள் ஜெயிப்பீர்கள். உங்களுடைய காரியங்கள் ஜெயமாய் மாறும். தானியேல் விசுவாசித்தான். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 1:12 நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் கடைசி வரை என்னை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். என் பலத்தை நம்பி நான் இல்லை, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பது எனக்கு தெரியும். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். அவர் என்னை கரம் பிடித்திருக்கிறார். கடைசி வரை என்னை நடத்துவார், கடைசி வரை என்னை கொண்டு போவார், எனக்கு ஜெயம் தந்து கொண்டே இருப்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதுதான் விசுவாசம். ஆண்டவர் இயேசுவின் கரத்தில் எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்தீர்களோ அவர் உங்களை காத்துக் கொள்ளுவார். எத்தனை சோதனைகள் வரட்டும், எத்தனை போராட்டங்கள் வரட்டும், எத்தனை சாத்தானுடைய கண்ணிகள் வைக்கப்படட்டும், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது, ஒன்றும் உங்களை வீழ்த்த முடியாது. கர்த்தரோ உங்களுக்கு துணை நிற்பார். அவர் உங்களை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதை விசுவாசியுங்கள். பிரியமானவர்களே, ஒரு சமயம் வட இந்தியாவுக்கு ஊழியத்திற்காய் சென்றிருந்தோம். அப்பொழுது மிஷனரிகள் சில இடங்களுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். ஒரு காட்டு வழியாக வாகனத்திலே போய் கொண்டிருந்தோம். அது சிங்கங்கள் நடமாடுகிற காட்டு பகுதி. இரவு நேரம் வந்துவிட்டால் சிங்கங்கள் எல்லா இடத்திலும் நடமாட ஆரம்பித்து விடும். அதனால் அவங்க சொன்னாங்க, இருட்டின பிறகு இந்த ரோடு சாலை மூடப்பட்டு விடும், இந்த வழியாக எந்த வாகனமும் போக முடியாது, ஆட்களும் நடமாட முடியாது. காரணம் சிங்கங்கள் அதிகமாய் நடமாட ஆரம்பித்து விடும் என்பதற்காக. ஆனால் ஒரு நடந்த சம்பவத்தை அந்த மிஷனரி சொன்னார். அங்கே மலைவாசி மக்கள், இந்த மலையிலே வாழக்கூடிய ஆதிவாசி மக்கள், ஏழை எளிய மக்கள், அந்த மக்களுக்கு இயேசுவை பற்றி அறிவித்து அவர்கள் இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ஒவ்வொரு வாரமும் ஆராதிக்க கூடி வருவார்கள். வாரத்தில் ஒரு நாள் அந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு பட்டணத்திலே ஒரு சந்தை நடைபெறும், மார்க்கெட். எல்லா விதமான பொருட்களும் அங்கே வரும். ஆகவே இந்த மலைகளில் வசிக்கிற ஆதிவாசி மக்கள் தங்களுடைய நிலங்களில் விளைகிற பொருட்களை கொண்டு வந்து இந்த சந்தையில் விற்றுவிட்டு தங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு போவார்கள். அது வாரத்தில் ஒரு நாள் கூட்டமாய் வருவார்கள். அவர்கள் 30 பேர் 50 பேர் கூட்டமாய் வருவார்கள். பொருட்களை வாங்கிவிட்டு கூட்டமாக அவர்கள் மலைக்கு ஏறி போவார்கள். காரணம், இந்த காட்டை அவர்கள் கடந்து போக வேண்டும். இருட்டுவதற்கு முன்பாக வேக வேகமாய் அவர்கள் கடந்து போய்விடுவார்கள். என்னால் சிங்கங்கள் நடமாடுகிற காடு என்று அவர்களுக்கு தெரியும். ஒரு சமயம் ஒரு கூட்டத்தார், அந்த கிராமத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் பொருட்கள் வாங்குவதற்கு சந்தைக்கு வந்தார்கள். எல்லாம் வாங்கி முடித்து புறப்பட்டார்கள். 30-40 பேர் வாங்க சேர்ந்து போயிடலாம், காட்டை கடந்து போக வேண்டும் என்று. ஒரே ஒரு மனிதர் சொன்னார், இன்னும் 2 பொருள் நான் வாங்கணும், நீங்கள் போங்க, நான் வேகமாக வந்து உங்களோட சேர்ந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி தாமதித்து விட்டார். சரி, சீக்கிரம் வாங்கன்னு அவங்கெல்லாம் போய் கொண்டிருந்தார்கள். இவர் 2 பொருட்களை வாங்கி கொண்டு தனியாக நடந்து போனார். அவங்க ரொம்ப தூரம் கடந்து போயிட்டாங்க. அந்த காட்டு வழியை தலையிலே பாரம், கையிலே பாரம், அதை சுமந்து கொண்டவர் போனார். திடீரென்று ஒரு கர்ச்சிக்கிற சத்தம் கேட்டார். என்னதான் கர்ச்சிக்கிறன்னு குறைந்து நடந்த ஒரு கண்ணை ஏறிட்டு பார்த்தால் அவருக்கு நேர் முன்னால சில அடிகள் தூரத்தில் ஒரு சிங்கம் நின்று கொண்டு இருக்கிறாரு. இவரை பார்த்து நின்று கொண்டு இருக்கிறாரு. அது அப்படியே கர்ச்சிக்கிறார். எப்படி இருக்கும்? காட்டுக்குள்ள உயிரோடு இருக்கிற சிங்கம் முன்னால் வந்து நின்று இவரை பார்த்து கர்ச்சிக்கிறாரு. என்ன நடந்திருக்கும்? நீங்கள் அந்த இடத்துல இருந்திருந்தா யார் யாரையோ கூப்பிட்டுருப்பீங்க துணைக்கு.
ஆண்டவரே இயேசுவே பொருத்தனை ஜபெல்லாம் கூட பண்ணியிருப்பான்ல. ஆனால் இந்த மனிதர் அமைதியாக பார்த்தார். சிங்கம் வந்து நிற்கிறாரு, அவரை தாக்கிவிடக்கூடும், ரொம்ப பக்கத்தில் தான் நிற்கிறாரு. இவர் பயப்படவில்லை, சத்தமிடவில்லை, ஓடவில்லை, அப்படியே தலையில் பாரத்தோடு முழங்கால் போட்டார். முழங்கால் படியிட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணினார். என்ன ஜெபம் தெரியுமா? இயேசுவே, நீங்கள் உண்டாக்கின சிங்கம் என்னுடைய பாதையில் நிற்கிது, அதை கொஞ்சம் அந்த பக்கம் போக சொல்லுங்க, அப்போ தானே நான் போக முடியும் அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான் ஜெபம். இயேசுவே, நீங்கள் உண்டாக்கின சிங்கம் எனக்கு முன்னால் பாதையில் மறிச்சுக்கிட்டு நிற்கிது, அதை கொஞ்சம் அந்த பக்கம் போக சொல்லுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணினார். அவ்வளவுதான். அந்த சிங்கம் அவரை பார்த்தாரு, அப்படியே நடந்து காட்டுக்குள்ளே போய்விட்டார், வழி விட்டு விட்டார். அவர் வந்து வீடு வந்து சேர்ந்து விட்டார். அடுத்த வாரம் அவர் சர்ச்சில் வந்து சுலபமாய் சொல்லுகிறார், சிங்கம் வந்து நின்றது, இப்படிதான் ஒரு சின்ன ஜபம் பண்ணினேன், அது அமைதியாக போய்விட்டார். அதுதான் விசுவாசம். தட் இஸ் ஃபைத். என்னோடு கூட இருக்கிற இயேசு பெரியவர், அந்த சிங்கத்தை சிருஷ்டித்தவர் என்னோடு இருக்கிறார். அண்ட சராசரங்களை உண்டாக்கின ஆண்டவர் இயேசு என்னோடு இருக்கிறார். அவர் எனக்காக யாவற்றை செய்வார். அதுதான் விசுவாசம். தானியேலுக்குள்ள இந்த விசுவாசம் இருந்தது. சிங்கங்களை சிருஷ்டித்த தேவன் என்னோடு இருக்கிறார், ஆகவே சிங்க கெபியிலே போட்டாலும் நாளைக்கு நான் வெளியே வருவேன் என்று தன் நண்பர்களுக்கு கையசைத்து விட்டு சென்றிருப்பார். அதுதான் விசுவாசம். இன்றைக்கு வியாதி கேன்சர்னு சொல்றாங்களா, ஆஸ்துமா வியாதின்னு சொல்றாங்களா, இந்த வியாதி குணமாக்க முடியாத வியாதி, சாக மறைக்க இந்த வியாதி தான் என்று சொல்லுகிறார்களா? இயேசுவால் உங்களை குணமாக்க முடியும். உங்களுடைய விசுவாசம் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். விசுவாசம், விசுவாசம், விசுவாசம். அவருக்குள்ளே விசுவாசம். 74ஆம் ஆண்டு ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்த போது நான் முதலாவது மறுத்தேன். ரொம்ப கஷ்டம் ஊழியெல்லாம், மொழி நேர ஊழியம் ரொம்ப கஷ்டம் ஆண்டவரே, நான் ஏதாவது வேலை பார்த்துட்டு ஊழியம் செய்கிறேன் என்று. ஆண்டவர் தெளிவாக என்னோட நேரடியாய் பேசி, இந்த தேசம், இந்த தேசத்தில் பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிற மக்கள், அந்த மக்களுக்காக நீ வேணும் என்று என்னை அழைத்த போது, இந்த தேசம், இந்த தேசத்தின் மக்களுக்காக அவங்களை ஊழியம் செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். அப்போ ஆண்டவரை பார்த்து ஒன்று சொன்னேன், நான் பலவீனமுள்ள ஒரு வாலிபன், நான் ரொம்ப பலவீனமுள்ளவன், என்னால் பரிசுத்தமாய் வாழ்வது கஷ்டம், பாவம் நிறைந்த உலகம், சூழ்நிலைகள், அதனால் முழு பரிசுத்தமாய் வாழ்வது கஷ்டம், போராட்டம். அது இல்லாமல் நான் ரொம்ப பலவீனம் உள்ளவன், எனக்கு அடிக்கடி சோர்வு வந்துவிடும், யாரும் என்னை குறித்து பேசக்கூடாது, ஏதாவது பேசிட்டா உடனே சோர்ந்து உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிருவேன். இது மாதிரி நான் ரொம்ப குறைவுள்ள மனிதன். நான் வந்து என்ன ஊழியம் செய்கிறது ஆண்டவரே? இல்லை, நீ என்னை நம்பி வா, நான் உன்னை பொறுப்பெடுக்கிறேன், நான் உன்னை கடைசி வரை காத்து கொள்ளுவேன், நான் உனக்கு உதவி செய்வேன், பலன் தருவேன். நான் சொன்னேன், என்னை நம்பி நான் வரலை, என் பக்தியை நம்பியோ, என் பரிசுத்தத்தை நம்பியோ, என் திறமைகளை நம்பியோ வரலை. நீங்கள் சொல்கிறதுனால நான் வர்றேன். நீங்கள் தான் எனக்கு பொறுப்பு. நீங்கள் என்னை காத்து கொள்ளுவீங்களா? என்னை நடத்துவீங்களா? என்னை கடைசி வரை பாதுகாப்பீங்களா? எந்த பாவ சோதனைக்கு விலைக்கு காத்து கொள்ளுவீங்களா? என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நீ என்னை நம்பி வா, நான் பார்த்து கொள்ளுவேன். அவரை விசுவாசித்து என்னை ஒப்பு கொடுத்தேன். அவரை என்னை நம்பி அல்ல, என் பலத்தை நம்பி அல்ல, அவர் எனக்கு போதும், அவர் என்னை காத்து கொள்வார் என்று அன்றைக்கு ஆண்டவர் பொறுப்படுத்தார். 50 வருடங்கள் கடந்து விட்டது. கர்த்தர் அழகாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கிருபையாய் தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். அவரை விசுவாசிங்க, அவருடைய கரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை கொடுங்க, அவர் அழகாய் அற்புதமாய் உங்களை நடத்துவார். கடைசியாய் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். தானியேல் ஜெயம் பெறுவதற்கு என்ன காரணம்? தானியேல் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடியால் தேசத்தில் அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் ராஜா வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறார். விசேஷித்த ஆவி. என்ன ஆவி? தேவனுடைய ஆவி, பரலோகத்தின் தேவனுடைய ஆவி.
இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்று நாம் சொல்லுகிறோமே, அந்த ஆவியானுடைய வல்லமையினால் தானியேல் நிரப்பப்பட்டிருந்தான். பரிசுத்த ஆவியானவர் தானியேல் மீது இருந்தார். ஆகவே தான் அவர் ஜெயிக்கிறவராய் காணப்பட்டார். ஆவியானவர் ஜெயம் கொடுக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறவர். யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்கள். இளம் வாலிபனாக பாவத்துக்கு விலகி ஓடுகிறார். பாவ சோதனைக்கு விலகி ஓட முடிகிறது எப்படி? ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறாரு, பார்வோன் ராஜா பார்க்கிறான், இவனுக்குள்ளே தேவ ஆவி இருக்கிறாரு. தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த மனிதனை போல வேறு ஒருவரை பார்க்க முடியவில்லை என்பதாக தேவனுடைய ஆவியினால் யோசேப்பு நிரப்பப்பட்டிருந்தபடியால் அவனுக்குள்ளே ஞானம் வெளிப்பட்டது, திறமை வெளிப்பட்டது. ராஜ்யத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து பல ராஜ்யங்களை பாதுகாக்கிற கிருபைகளை தேவன் கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். தாவீது என்கிற இளம் வாலிபன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். சாமுவேல் அவருக்காக அந்த அபிஷேக தைலத்தை ஊற்றின பொழுது ஆவியானவர் வந்து தாவீது மீது தங்கி இருந்தார். ஆகவே அடுத்த அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத் என்கிற ராட்சனை வீழ்த்தும்படி தாவீதை கர்த்தர் பயன்படுத்துகிறார். இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக உயர்த்துகிறார். இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தின் கொடியிலே பதிக்கப்பட்டிருக்கிற நட்சத்திரம் தாவீதின் நட்சத்திரம், ஸ்டார் ஆஃப் டேவிட். அதுதான் இஸ்ரவேல் தேசத்தினுடைய கொடியில் இன்றைக்கும் பதிக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த தாவீது கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டபடியினால் ஜெயிக்கிறவராய் காணப்பட்டார். அவருடைய வாழ்க்கையிலே வெற்றி, அவர் போன இடமெல்லாம் வெற்றி சாதிக்கிறவராய் காணப்பட்டார். அந்த அபிஷேகம் அவரை பலப்படுத்தி நடத்தினது. இயேசுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர் போன இடமெல்லாம் அற்புதம் நடக்கிறது. வியாதியஸ்தர்கள் சுகமாகிறார்கள், அசுத்த ஆவிகள் ஓடுகிறது, சப்பானிகள் நடக்கிறார்கள், குருடர் பார்வை அடைகிறார்கள். எப்படி நடக்கிறது? அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கும் பொழுது தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தார். அந்த வல்லமை, அந்த அபிஷேகம், ஆவியானுடைய அபிஷேகம் அவரை கொண்டு தேவன் பலத்த காரியங்களை செய்ததை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஸ்தேவான் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஸ்தேவான் என்கிற வாலிபன், அவன் ஒரு வாலிபன். ஆண்டவர் அவனை கொண்டு பலத்த அற்புத அடையாளங்களை செய்கிறார். அவன் ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறது, சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுகமாகிறார்கள், பலத்த அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது. காரணம் என்ன? 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிரப்பப்பட்டிருந்தான் என்பதாக. அந்த ஆவியானவர் தான் அவனை பயன்படுத்தினார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். பிலிப்பு என்கிற ஒரு மனிதன் வருகிறான். ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. திமிர்வாதக்காரர் குணமாக்கப்படுகிறார்கள், அசுத்த ஆவிகள் ஓடுகிறது, பட்டணமே மகிழ்ச்சி அடைகிறது. எப்படி ஒரு பட்டணமே மறுரூபமாக்கப்படுகிறது? பிலிப்புக்குள்ளே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அந்த ஆவியானுடைய வல்லமை வரும் பொழுது வரங்கள் வெளிப்படுகிறது, அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. இயேசுவை ஜனங்கள் பார்க்கிறார்கள், ஆண்டவருடைய வல்லமையினாலே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதே ஆவியை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அதே ஆவியினால் தான் இன்றைக்கு உங்களை ஆண்டவர் நிரப்ப விரும்புகிறார், வல்லமை உள்ளவர்களாய் மாற்ற விரும்புகிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் வல்லமையை பெற்றுக் கொள்வீர்கள். You shall receive power when the Holy Spirit will come upon you. அந்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் வல்லமை உள்ளவர்களாய் மாறுவீர்கள். அது தேவனுடைய வல்லமை, பரலோகத்தின் வல்லமை, சாத்தானுடைய வல்லமைகளை முறியடிக்கிற வல்லமை, பிசாசின் கிரியைகளை மடங்கடிக்கிற வல்லமை, வியாதியஸ்தரை குணமாக்குகிற வல்லமை, பிசாசை துரத்துகிற வல்லமை, சப்பானிகளை நடக்க வைக்கிற ஒரு வல்லமை, அற்புத அடையாளங்களை செய்கிற வல்லமை, அதை கர்த்தர் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். வாலிபனே, வாலிப மகளே, உனக்கு இந்த வரங்களை வல்லமைகளை கொடுத்து உன்னை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். நீ போகிற கிராமத்திலே சந்தோஷம் உண்டாகும், நீ போகிற பட்டணத்துக்குள்ளே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும், அங்கே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். அதற்கு தான் இந்த அபிஷேகம். எழும்பு தானியேலாக, உன்னை கொண்டுதான் தேவன் தன் காரியத்தை செய்ய விரும்புகிறார். அதற்காக இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன்.
தானியேலுக்குள்ள இறங்கின அதே அபிஷேகத்தின் வல்லமை, பவுலுக்குள்ள இறங்கின அபிஷேகம், ஸ்தேவானுக்குள்ள இறங்கின அபிஷேகம், இயேசுவின் மீது இருந்த அதே அபிஷேகத்தின் வல்லமையை கர்த்தர் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். நாம் ஜெபிக்கும்படி யாவரும் எழுந்திருப்போம். இந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும். தானியேலை போல கர்த்தர் என்னையும் பயன்படுத்த வேண்டும், ஜெயம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எழுந்து நில்லுங்கள். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். எங்கே நின்று கொண்டிருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் நாம் நிற்கிறோம். இயேசுவுக்கு முன்பாக நாம் நிற்கிறோம். அவர்தான் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். வாலிபனே, நீ என்னுடைய குமாரன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாலிப மகளே, நீ என்னுடைய குமாரத்தி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னுடைய தேவன், நீ என்னுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறீர்கள். உங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம், உங்களுக்கு தான் இந்த வெற்றியின் வாழ்க்கை, உங்களுக்கு தான் இந்த உயர்வு. உங்களைத்தான் நான் ஜெயமுள்ளவர்களாய் மாற்ற போகிறேன். உங்களைத்தான் தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் எழுப்ப போகிறேன். நீங்கள் போகிற கிராமங்களிலே அற்புத அடையாளங்கள் நடக்கும். நீங்கள் போகிற பட்டணங்களுக்குள்ளே அதிசயங்கள் நடக்கும். தேவனுடைய கரம் உங்கள் மூலமாய் செயல்படுவதை சகல ஜனங்களும் காண்பார்கள். அசுத்த ஆவி அலறி ஓடுகிறதையும், வியாதேசங்கள் சுகமாவதையும், ஜனங்கள் ஆறுதல் அடைவதையும், பட்டணங்களுக்குள்ள ஆசீர்வாதமான மாற்றங்கள் வருவதையும் ஜனங்கள் காண்பார்கள். அதற்குத்தான் உன்னை தேவன் இங்கு அழைத்து வந்திருக்கிறார். தானியேலுக்குள்ள இருந்த அதே வல்லமை, அதே கிருபையை தேவன் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். அதற்காகவே உன்னை இன்றைக்கு கொண்டு வந்து உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ தானியேலை போல உன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். இருதயத்தில் ஒரு தீர்மானம், இனிமேல் இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இனிமேல் இந்த பாவ தொடர்பு எனக்கு வேண்டாம், இனிமேல் இந்த பாவ நண்பர்கள், பாவ சிநேகிதிகள் எனக்கு வேண்டாம், இனி இந்த பாவத்திற்கு இடம் கொடுப்பது இல்லை. பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம் உள்ள தேவனை பின்பற்றுகிற எனக்குள்ளே பரிசுத்தம் என்று ஒரு தீர்மானம் உன் உள்ளத்திலே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஜெபிப்பதற்கு உன்னை அர்ப்பணித்துக்கொள். முழங்காலை அர்ப்பணித்துக்கொள். அதிகாலை 1 மணி நேரத்தையாவது ஆண்டவருக்கு கொடு. கர்த்தருக்கு முன்பாக நின்று, ஆண்டவரே, உம்முடைய குமாரன் வந்திருக்கிறேன், உம்முடைய குமாரத்தை வந்திருக்கிறேன் என்று அவரோடு பேசுவதற்கு அர்ப்பணித்துக்கொள். உன்னை விசுவாசத்தினால் ஆண்டவர் நிரப்புவார். விசுவாச வல்லமை உனக்குள் இறங்கி வரும். வேதத்தை நீ தியானிக்க தியானிக்க உனக்குள்ள ஒரு விசுவாசம் பொங்கி வரும். கர்த்தருடைய வசனம் உன்னை விசுவாசத்திலே வல்லவனாய் மாற்றும். வேத வசனத்தை தியானி. கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை வல்லமை உள்ளவனாய், வல்லமை உள்ளவளாய் மாற்றும். இந்த அபிஷேகம் இப்பொழுது இறங்கி வர போகிறது. இப்பொழுது 2 நிமிடம் நீ கண்களை மூடி இயேசுவை கண்முன்னாலே நிறுத்தி தானியேலை போல வாழ்வதற்கு உன்னை அர்ப்பணித்துக்கொள். தீர்மானம் எடுக்க அர்ப்பணித்துக்கொள். இயேசுவே, இனிமேல் இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இனிமேல் தீட்டான காரியம் எனக்கு வேண்டாம், இச்சைகளை தூண்டுகிற இந்த காரியம் எனக்கு வேண்டாம், என்னை கரைப்படுத்துகிற காரியம் வேண்டாம். என் சரீரம் தேவனுடைய ஆலயம், இது பரிசுத்தமுள்ள ஆலயம். என் ஒப்புக்கொடுக்கிறேன். அர்ப்பணித்துக்கொள், அர்ப்பணித்துக்கொள். 2 நிமிடம் வேகமாய் ஜெபம் பண்ணு. இயேசுவே, என் சரீரத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன். என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக்கொடுக்கிறேன். என் சரீரத்தை தீட்டுப்படுத்த இடம் கொடுக்க மாட்டேன். என் வாலிப நாட்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுவேன். ஒப்புக்கொடுக்கிறேன் என்று சொல் மகனே, சொல் மகளே. இயேசு உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் இங்குதான் உலாவிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது வல்லமை உனக்கு தரப்போகிறார், உனக்கு தரப்போகிறார். ஜெபம் பண்ண உன் முழங்காலை அர்ப்பணித்துக்கொள். அதிகாலை நேரம் இயேசுவுக்காக, முதல் 1 மணி நேரம் இயேசுவுக்காக, அவரோடு பேசுவதற்காக ஒரு நாளும் அந்த நேரத்தை விட்டு கொடுக்காதே. ஆண்டவருக்கு என்று உன் முழங்காலை அர்ப்பணித்துக்கொள். இதோ அவர் உன்னை சந்திக்க வந்திருக்கிறார். விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவளாயிரு. அவரை சந்தேகப்படாதே. நீ ஜெயிக்க போகிறாய். உன் தோல்வி ஜெயமாய் மாறப்போகிறது. படிப்பிலே உனக்கு ஜெயம் உண்டாகும், வாழ்க்கையிலே உனக்கு ஜெயம் உண்டாகும். நீ செய்கிற காரியம் எல்லாம் வெற்றி ஆகும். உன் குடும்பத்துக்கு நீ ஆசீர்வாதமாய் மாறுவாய். உன் கிராமத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறுவாய். விசுவாசம் உள்ளவனாய் இரு. அதற்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆவியை உன் மீது ஊற்ற போகிறேன்.
என் ஆவியை உன் மீது ஊற்ற போகிறேன். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். அப்பொழுது வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். அந்த அபிஷேகம், தரிசனங்களை பெற்றுக் கொள்ளுகிற அபிஷேகம், ஆண்டவருடைய வல்லமையின் அபிஷேகம் இப்பொழுது உங்க மேல இறங்க போகிறது. அபிஷேகம் இறங்க போகிறது. உன் வாயை விரிவாய் தர, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை வல்லமைப்படுத்தும். ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. மழையாய் பொழியப்படுகிறது, அக்னியாய் வல்லமை இறங்குகிறது, அக்னியாய் வல்லமை இறங்குகிறது. The fire is coming, the fire of the Holy Ghost is coming upon you now. பரலோகம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது, தேவ ஆவியானவர் பலமாய் இறங்குகிறார். The Holy Spirit is coming upon you in a powerful way. மகளை பெற்றுக்கொள், மகனை பெற்றுக்கொள். Receive the anointing, receive the anointing. அக்னி, அக்னியின் வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொருவர் மேலும், இறங்கட்டும் உடைய வல்லமை நிரப்பட்டும் ஒவ்வொருவரையும். தானியேல்கள் எழும்பட்டும், சேவான்கள் எழும்பட்டும், பவுல்கள் எழும்பட்டும். ஆண்டவரே எழும்பும், தெபோராக்கள் எழும்பட்டும். ஒவ்வொருவரை நிரப்பும், ஒவ்வொருவரை நிரப்பும். வல்லமையினால் வரங்களினால் நிரப்புகிறார். கடைசி கால அபிஷேகம் இது, கடைசி கால அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Jesus. வாயை திறந்து கேட்டு பெற்றுக்கொள். ஆண்டவர் வரங்களினால் அநேகரை நிரப்புகிறார், வரங்களினால் நிரப்புகிறார். சுகமளிக்கிற வரம், அற்புதங்களை செய்கிற சக்தி, தீர்க்க தரிசன வரம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம் உன் மீது இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள் அந்த அக்னியை, பெற்றுக்கொள் வரங்களை. கடைசி கால அபிஷேகம், பின்மாரி அபிஷேகம். அல்லேலூயா. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, தூய ஆவியால் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, தூய ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னியாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னியாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாபு நடுங்கிடவே அக்னி மலையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாபு நடுங்கிடவே அக்னி மலையாக பொழிந்திடுமே. அக்னியாய் இறங்கிடுமே, அக்னியாவாக வந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்னியாய் இறங்கிடுமே, அக்னியாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. உச்சிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, உச்சிடுமே அக்னியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு, உச்சிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, உச்சிடுமே அக்னியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. Hallelujah. Hallelujah.
கர்த்தருடைய அபிஷேகம் பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறது. அநேகரை வல்லமினாலும் வரங்களினாலும் கர்த்தர் நிரப்பி கொண்டிருக்கிறார். இந்த முதல் உடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாறுகிறது. அபிஷேகம் உங்கள் மேல பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே உம்முடைய அக்கினிக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அக்கினியினால் நிரப்பி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே. நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். Thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம். அநேகர் வரங்களினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க. நீங்க வாஞ்சியோடு ஜெபிக்க அந்த அக்கினி உங்க மேலே இப்பொழுது பலமாய் இறங்கி கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அக்கினியை பெற்றுக்கொள்ளுகிறீங்க, வல்லமையை பெற்றுக்கொள்றீங்க. இன்னும் அந்த அபிஷேகம் பலமாய் இறங்குகிறது. ஆண்டவருடைய அக்கினி பலமாய் அக்கினிமயமான நாவுகள் இறங்குவதை நான் பார்க்கிறேன். பெற்றுக்கொள்றீங்க. அந்த அக்கினி பலமாய் இறங்கி கொண்டு இருக்கிறதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. Thank you Lord. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. Thank you Lord. ஜெபராஜ் என்கிற வாலிப தம்பி, ஆண்டவர் எனக்கு அந்த வல்லமையை தாரும், என்னையும் வல்லமையாய் பயன்படுத்தும் என்று ஜெபிக்கிற ஜெபராஜ், ஆண்டவருடைய அக்கினி உன் மீது இறங்கி வருகிறார். கர்த்தருடைய கரம் உன் மீது அமருவதை நான் பார்க்கிறேன். உன்னை வரங்களினால் ஆண்டவர் நிரப்புகிறார். நீ போகிற இடமெல்லாம் ஜனங்கள் விடுதலை அடைய போகிறார்கள். நீ போகிற இடங்களில் ஒரு அசுத்த ஆவியும் உனக்கு முன்பாய் நிற்க முடியாது. வில்லிசூனியத்தின் வல்லமைகளும் பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்படுவதையும் ஜனங்கள் விடுதலை அடைவதை நீ காண்பாய். அதற்காகவே கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவரை துதித்து இப்பொழுது மகிமைப்படுத்து. இயேசுவே ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. விஜயகுமார் உன் மீதும் ஆண்டவருடைய கரம் இறங்குகிறது. விஜயகுமார், நீ துன்மார்க்கத்தில் நடந்து மனம் போல வாழ்ந்து இயேசுவுக்கு உன் வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுத்த ஒரு வாலிபன். என் ஜனம் மீட்கப்பட வேண்டும் என்று பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு வாலிபன். அது நிமித்தம் கர்த்தருடைய கரம் உன் மீது இறங்கினது. உனக்கு தேவன் சுகமளிக்கிற வரத்தை, அற்புதங்களை செய்கிற சக்தியை அருளை செய்கிறார். நீ போகிற இடமெல்லாம் வியாதிஸ்தர்கள் சுகம் அடைவார்கள். நீ கரத்தை நீட்டும் பொழுதே அற்புதங்கள் நடக்கும். ஆனால் நீ தாழ்மையோடு நடந்து கொள்வதில் கவனமாக இரு. அப்பொழுது அந்த கிருபை உனக்குள்ளே பெருகும். நீ பெருமைக்கு இடம் கொடுத்தால் அந்த கிருபை உன்னை விட்டு எடுக்கப்பட்டு போய்விடும் என்பதை நீ அறிந்து கொள் என்று கர்த்தர் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. சுகந்தி என்கிற வாலிப மகள், நீ கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிற மகள், ஆனாலும் ஆண்டவருடைய வல்லமைக்காக இரவும் பகலும் ஜெபம் பண்ணுகிறாய். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எனக்கு வேண்டும், என்னையும் நீர் பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறாய். உன் ஜெபம் கேட்கப்பட்டது மகளே சுகந்தி. ஆண்டவருடைய கரம் உன் மீது இறங்கி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். உன் நாவிலே தேவனுடைய அக்கினி இறங்கிற்று. உன் நாவிலே இந்த தீர்க்க தரிசன வரம் வெளிப்படுவதை நீ காண்பாய். ஆண்டவர் நாவில் இருந்து பேசி அநேகரை உயிர்ப்பிக்கவும், அநேகரை ஆறுதல் படுத்தவும், சரியான வழியில் நடத்தவும் உன் மூலமாக தேவன் தீர்க்க தரிசன வார்த்தைகளை வெளிப்படுத்துவார். இதோ கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கிற்று. ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்து. இப்பொழுதே இயேசுவே ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆண்டவருடைய கரமுன் மீது இறங்கிற்று. எவாஞ்சலின் என்கிற மகள், நீ ஊழியம் செய்ய வேண்டும் என்று உன் பெற்றோர் உனக்கு இந்த பெயரை வைத்தார்கள். நீயோ தாறுமாறான வழிகளிலே நடந்து தேவனை விட்டு விலகி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறாய். என்றாலும் உன் பெற்றோருடைய ஜெபம் உன்னை தொடர்ந்து வருகிறது. இன்றைக்கு உன் வழிகளை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. அவர் தன் வரங்களினால் உன்னை நிரப்பி உன்னை வல்லமைப்படுத்தி அநேகருடைய ஆசீர்வாதத்துக்கு உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். எவாஞ்சலின், நீ தேவனுடைய கரத்தை விட்டு விலகி ஓட முடியாது என்பதை அறிந்து கொள். உன் பெற்றோருடைய கண்ணீர் உன்னை தொடர்ந்து வருகிறது. இப்பொழுது ஒப்புகொடு. நீ மனம் திரும்பி ஒப்புக்கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவருடைய கரமுன் மீது வருகிறது மகளே. இன்றைக்கு உனக்கு ஒரு புதிய இருதயத்தை ஆண்டவர் தருகிறார். பழையவைகள் ஒளிந்து போகிறது. சாத்தானுடைய கண்ணிகள் தெரிப்பட்டு போகிறது. இந்த நாள் முதல் ஒரு புதிதான ஆவியினால் ஆண்டவர் உன்னை நிரப்புகிறார். உன்னை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்து தன் வல்லமை கர்த்தர் விளங்க பண்ண போகிறார். எழும்பு, கர்த்தருக்காக நீ ஆண்டவருக்காக பிரகாசிக்க அவர் உன்னை தெரிந்து கொண்டார். இயேசுவே ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆண்டவரை துதி. இப்பொழுதே கர்த்தருடைய கரம் இறங்கிற்று. டேவிட் சன், நீ தாவீதை போல இருக்க வேண்டும் என்று உனக்கு டேவிட் என்று பெயர் வைத்தார்கள்.
உன்னுடைய முழு பெயர் டேவிட்சன். ஆண்டவருடைய கரமுன் மீது இறங்கினது டேவிட்சன். இதோ நீ பலவீனமுள்ள சரீரம் உள்ளவன், ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு பலவீனத்தோடு தான் இந்த இடத்தில் வந்திருக்கிறாய். இப்பொழுது இயேசுடைய வல்லமையின் மீது இறங்கிட்டு அந்த நோய் உன்னை விட்டு விலகுகிறது. உன்னுடைய பலவீனப்பட்ட சரீரம் புது சரீரமாய் இப்பொழுது மாற்றப்படுகிறது. இயேசுடைய வல்லமை இறங்கி உன்னை குணமாக்கிட்டு உனக்கு ஆண்டவர் தன் வரங்களை வல்லமைகளை அருளி ஆசீர்வதிக்கிறார். உன்னை கொண்டு அநேகரை குணமாக்கும்படிக்கும் அநேகரை விடுதலை செய்யும்படிக்கும் உன்னை ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். டேவிட்சன், ஆண்டவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிரு. கர்த்தருடைய வசனத்தை கொண்டு கர்த்தர் உன்னோடு பேசி உன்னை வழி நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவருடைய கரமுன் மீது இறங்கினதற்காய் இயேசுவே ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. கர்த்தருடைய கரம் இறங்கினதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி. கிப்சா, கிப்ட்ஷா உன்னுடைய பெயர். கிப்ஸ் என்பதற்கு அடையாளமாய் கிப்சால் என்று உனக்கு பெயர் வைத்தார்கள் உன் பெற்றோர். நீ ஆண்டவருடைய ஒரு கிஃப்ட், ஆண்டவருடைய ஈவு என்று அந்த பெயர் வைத்தார்கள். கிப்சா என்பதாக ஆண்டவருடைய கரமுன் மீது இறங்கிற்ற மகளே, ஆண்டவருடைய வல்லமை உன் மீது இறங்கி உன்னை பலப்படுத்திற்று. நீ சில காரியத்தில் விட முடியாதபடி எனக்கு விடுதலை வேண்டும் என்று ஜெபித்தாய். இப்பொழுது அக்கினி உன் மீது இறங்கினதினாலே அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டது. உனக்கு புது இருதயத்தை ஆண்டவர் தந்து விட்டார். இனி பழையவைகள் உன்னை தொடர்ந்து வராது. இன்று முதல் உனக்கு ஜெபிக்கும்படியான அபிஷேகத்தை தேவன் தந்திருக்கிறார். நீ ஜெபம் பண்ணும் பொழுது ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும். சாத்தானுடைய ரகசியங்களும் மனிதருடைய ரகசியங்களும் உனக்கு வெளிப்படுத்தப்படும். நீ அவர்களுக்காக ஜெபித்தவுடன் விடுதலை உண்டாவதை நீ காண்பாய். கர்த்தருடைய கரமுன் மீது இறங்கினது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. கர்த்தரவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல். இப்பொழுது லட்சுமி, லட்சுமி, நீ உன் வாலிப நாட்களில் இயேசுவுக்கு உன்னை ஒப்பு கொடுத்தாய். பாடுகள் மத்தியிலும் குடும்பத்தாருடைய நெருக்கத்துக்கு மத்தியிலும் இயேசுவை நான் விட மாட்டேன், அவர்தான் எனக்கு மரித்த ஆண்டவர் என்று பற்றி கொண்டாய். நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஒப்பு கொடுத்த லட்சுமி, உன் மீது கர்த்தருடைய கரம் இறங்கிற்ற மகளே. ஆண்டவர் உன்னை வரங்களினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இதுவரை உன் அற்பமாய் எண்ணின குடும்பத்தாருக்கு மத்தியில் உன்னை கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்ய போகிறார். உன் அற்பமாய் எண்ணினவர்களும் பரிகாசம் பண்ணினவர்களும் உன்னை தேடி வருவார்கள். உன் மூலமாய் நடக்கிற அற்புதங்களின் மூலம் திரள் கூட்ட மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ளுவார்கள். அதற்காகவே உன் மீது கர்த்தருடைய கரம் இறங்கிற்று. எத்தனையோ லட்சுமிகள் இருப்பார்களே, என்னையா என்பதாக நீ எண்ணுகிறாய். ஒரு அடையாளத்தை கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். அடிக்கடி உன்னுடைய தலை பகுதியில் ஒற்றை தலைவலி என்கிற பிரச்சனை உனக்கு உண்டு. அந்த தலைவலி வரும் பொழுது தாங்க முடியாமல் துடிக்கிறாய். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அந்த வலி மறைகிறது. உனக்கு சுகம் கொடுத்த ஆண்டவர் உன்னை கொண்டு அநேகரை குணமாக்க போகிறார். அதுதான் உனக்கு அடையாளம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வல்லமை நீ பெற்றுக் கொள்ளுகிறாய். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. மங்களம், மங்களம் என்கிற ஒரு மகள் ஆண்டவர் இயேசுவனை நேசித்து இந்த கூட்டத்திற்கு உன்னை அழைத்து கொண்டு வந்தார். ஆண்டவரை நீ நேசிக்க உன்னை அர்ப்பணித்துக் கொண்டபடியால் அவருடைய கரமுன் மீது இறங்கிற்று. உன்னுடைய சரீரத்தில் கர்ப்பப்பையில் உள்ள பிரச்சனையினால் நரக வேதனை அனுபவிக்கிற மகளே, இயேசுடைய கரம் இன்றைக்கு உன்னை தொடுகிறது. அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனை நீங்கி பெரும்பாடு என்கிற பிரச்சனை மாறுகிறது. இன்றையிலிருந்து எல்லாம் நார்மலாய் மாறும். உன்னுடைய ஜெபமும் உன்னுடைய அபிஷேகமும் அநேகருக்கு சுகத்தையும் விடுதலையும் கொண்டு வரும். கர்த்தர் உன்னை பயன்படுத்தும் படிக்க உன்னை குணமாக்கினார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்த இப்பொழுது கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். வசீகரன், வசீகரன் என்கிற வாலிப தம்பி, ஆண்டவருடைய கரமுன் மீது இறங்கினது. வாலிபனே, ஆண்டவருடைய வல்லமை உன் மீது பாய்ந்து வருகிறது. உன்னுடைய சரீரத்தில் விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு வியாதி, அதனால் பாதிக்கப்பட்டு எதிர்காலத்தை குறித்து என்னை பயந்து கொண்டிருக்கிறாய். இயேசுவோ, நான் உன்னை குணமாக்குகிறேன். இனி பாவம் செய்யாதே, இனி பாவ நண்பர்களுக்கு துணை நிற்காதே என்று கர்த்தர் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அது மாத்திரம் அல்ல, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நான் உன்னை கொண்டு அநேகருக்கு என் வல்லமை விளங்க பண்ண போகிறேன். நீ என்னுடைய சமூகத்தில் காத்திரு. நான் உன்னோடு பேசி உன்னை வல்லமைப்படுத்தி பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். கர்த்தர் அப்படி செய்கிற அன்பிற்காக நன்றி. உமக்கு நன்றி. அநேகரை தெரிந்து கொண்டு வல்லமையாய் பயன்படுத்த போகிறேன். அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்.
எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி அபிஷேகத்திற்காய் ஸ்தோத்திரம், வரங்களுக்காய் ஸ்தோத்திரம், வல்லமைகளுக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சொல்லுங்க. கிறிஸ்டினா, ஆண்டவருடைய கரமுன் மீது இறங்கினது மகளே கிறிஸ்டினா, நீ கல்லூரியில படித்து கொண்டிருக்கிற மகள், நீ ஆண்டவருக்கு என்று முடிந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறாய். பரிகாசங்களுக்கு நடுவிலும் நிந்தைக்கு நடுவிலும் இயேசுவுக்காக தைரியமாய் ஊழியம் செய்கிற பெண், இப்பொழுது கர்த்தருடைய கரமுன் மீது இறங்கினது. இந்த நாள் முதல் என் வல்லமை உன் மூலமாக வெளிப்படும், உன்னை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்து உன்னோடு இருக்கிற நான் பெரியவர் என்பதை விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். கிறிஸ்டினா, திடன்கொள், தைரியமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து, உன் மூலமாக அவருடைய வல்லமை வெளிப்படும் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் இப்படி செய்கிற அன்பிற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, அல்லேலூயா, உமக்கு நன்றி. இப்பொழுதும் வியாதி உள்ளவர்கள், பலவீனம் உள்ளவர்கள், சுகம் வேண்டும் என்கிறவர்களுக்காய் கடைசியாய் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வையுங்கள். கண்களிலே சுகம் வேண்டும் என்றால் கண்களிலே கை வையுங்கள். காது கேட்க வேண்டும் என்றால் காதிலே விரல் வையுங்கள். எங்கெங்கே வலி இருக்கிறது, கட்டி இருக்கிறது, வியாதி இருக்கிறது, அங்கே கை வையுங்க. நெஞ்சு பகுதியில், ஹார்ட் இருதயம் இருக்கிற பகுதியில், சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் சிறுநீரகம் பகுதியில் எங்கெங்கே வலி இருக்கிறது கை வைத்துக் கொள்ளுங்கள். 2 நிமிடம். இயேசுவே என்னை தொடும் சொல்லுங்க. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும். இயேசு இயேசு அந்த பெயரை சொல்லுங்க. இயேசுவே என்னை கூப்பிடுங்க. இயேசு இயேசு இயேசுவே என்னை தொடும், என்னை தொடும். இப்பொழுது ஆண்டவருடைய பலத்த வல்லமை இறங்க போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பலத்த வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை இறங்கும் பொழுது வியாதியை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகள், பயத்தை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகள், சரீரத்தை பலவீனப்படுத்துகிற பிசாசின் கிரியைகள், மந்திரவாத பில்லிசுனியங்கள் இப்பொழுது வெளியேற போகிறது. இப்போ எல்லாரும் வலதுகர முயற்சுங்க, வலதுகர முயற்சுங்க. இயேசுன்ற பெயரை சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே, ஆண்டவர் இயேசுவை கூப்பிடுங்க. இப்பொழுது ஒரு வல்லமை இறங்க போகிறாரு. இந்த நேரம் ஒரு அற்புதம் நடக்க போகிறாரு. பொல்லாத ஆவிகள் அலறிக்கொண்டு வெளியேறும், மந்திர கட்டுகள் அறுக்கப்படும், பெல்லிசோனிய வல்லமை அழிக்கப்படும், வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள் விலகும். இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை இறங்க இறங்க பொல்லாத ஆவிகள் வெளியேற ஆரம்பிக்கிறது. பொல்லாத ஆவிகள் வெளியேற ஆரம்பிக்கிறது. அவைகளால் இருக்க முடியவில்லை. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. ஆண்டவருடைய பலத்த வல்லமை மைதானம் எங்கிலும் இறங்குகிறது. பொல்லாத ஆவிகள் அலறுகிறது. வெளியேறு. I rebuke you devil in the name of Jesus. பொல்லாத ஆவியே வெளியேறு. மந்திர பில்லிசோனிய வல்லமைகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பில்லிசோனிய வல்லமைகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனப்படுத்துகிற ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நோய்களை கொண்டு வருகிற ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். விடுதலை விடுதலை. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். ஆவியானவர் சொல்லுகிறார், அநேகர் இந்த பிசாசு கட்டி வைத்திருக்கிறார். அநேகர் பயத்தின் ஆவியினால் கலங்குகிறார்கள், தற்கொலை தூண்டுகிற ஆவிகள். இது ஒரு விடுதலையின் நேரம். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. வல்லமை உண்டு, வல்லமை உண்டு. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை உங்க மேல இறங்க போகிறது. கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். Power, power, ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின்
ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். ஆண்டவருடைய வல்லமை பலமாய் நம்மத்தில் அசைவாடுகிறது. இப்பொழுது வியாதி உள்ள இடத்துல கை வைங்க, சுகத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என்னை தொடுன்னு ஜெபிங்க. மல்லிகா மல்லிகா, உன் ஜெபம் கேட்கப்பட்டது மகளே. உன் இருதயத்திற்காக ஜெபிக்கிறாய். பலவீனப்பட்ட இருதயம் சில சமயத்தில் அது வேகமாய் துடிக்கிறது. இருதயம் நார்மலாக செயல்படவில்லை. ஆகவே மரண பயத்தோடு நீ வாழுகிறாய். இயேசுடைய கரம் இப்பொழுது உன்னை தொட்டது. உன் பலவீனப்பட்ட இருதயம் புது இருதயமாய் இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. அவருடைய வல்லமை தொட்டதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி பொழுது கர்த்தர் தொட்டதற்காக நன்றி. கார்த்திக் என்கிற வாலிப தம்பி, உன் கண்கள் பாதிக்கப்பட்டு கண்களிலே நீர் வடிகிறது, கூச்சம் உண்டாகிறது, பார்வை மங்கி கொண்டே வருகிறது. குருடாகி விடுவேனோ என்ற பயத்தோடு வந்திருக்கிறாய் கார்த்திக். இயேசுடைய கரம் உன் கண்களை தொடுகிறது. உன் ஜெபம் கேட்கப்பட்டது. இயேசுவின் நாமத்தில் பொது கண்களாய் மாறுகிறது. உன் சுகத்தை பெற்றுக்கொள்கிறாய். இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லி பொழுதே இயேசுடைய கரம் தொட்டதற்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பொழுதே. விக்னேஷ் என்கிற ஒரு தம்பி, உன்னுடைய கால்கள் பலவீனப்பட்டு நடக்க கூட முடியாதபடி மற்றவருடைய உதவியோடு தான் இந்த கூட்டத்திற்கு நீ வந்தாய். இப்பொழுது அந்த கால்களுக்குள் இயேசுவின் வல்லமை இறங்குகிறது. அந்த பலவீனத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுகிறது. சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறாய். எழும்பி நட. இனி தானாக நடந்து செல்லுவாய். இயேசுடைய கரம் உன்னை தொட்டதற்காய் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. சாந்தி என்கிற ஒரு மகள், இரவு நேரம் வந்தால் ஒரு பயம் உன்னை சூழ்ந்து கொள்ளுகிறது. பயப்படுத்துகிற சொப்பனங்கள், சர்ப்பத்தை போல உருவங்கள் தோன்றி உன்னை துரத்துகிறது. ஒரு மரண போராட்டத்தோடு வந்திருக்கிறாய். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை கேட்டார். அவருடைய வல்லமை உன் மீது இறங்கினது. அந்த அசுத்தாவின் கிரியை அழிக்கப்பட்டது. இன்று முதல் உனக்கு விடுதலை. இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல் மகளே. சாந்தி என்று சொன்னவுடன் இன்னொரு மகள், உன்னுடைய பெயர் சாந்தினி என்பது என்னைத்தான் சொல்லுகிறாரோ ஆண்டவர் என்று எண்ணினாய். சாந்தினி, உன் மீதும் ஆண்டவருடைய கரம் இப்பொழுது வைக்கப்படுகிறது மகளே. உன்னுடைய பிரச்சனை உன்னுடைய வயிற்று பகுதியில் இருக்கிறது. உன் குடல் பகுதி பாதிக்கப்பட்டு அடிக்கடி காந்தலும் வேதனையும் உண்டாகும். இப்பொழுது இயேசுடைய வல்லமை உன்னை தொடுகிறது. அந்த காந்தல் மறைகிறது. குடல் பகுதி இயேசு தொட்டு குணமாக்குகிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல். வாயை திறந்து சொல். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல். பாத்திமா, ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது மகளே. பாத்திமா, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. நீ ஜெபிக்கிற காரியத்தில் இப்பொழுது இயேசு ஒரு அற்புதம் செய்கிறார். உன் குடும்பத்தில் தொடர்ந்து வருகிற ஒரு வியாதி உன்னையும் தாக்கி இருக்கிறது. அது சாபத்தினால் உண்டான வியாதி. இயேசுவின் நாமத்தில் அது மறைகிறது. அவருடைய இரத்தத்தினால் உனக்கு விடுதலை. வாய் திறந்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்து. இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லி பொழுதே விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறாய். இயேசுவுக்கு நன்றி என்று சொல்லி பொழுதே கர்த்தரப்படி செய்கிறீர். நன்றி அப்பா. செந்தில், ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது மகனை. செந்தில், உடைய முதுகு எலும்பு பாதிக்கப்பட்டு நடக்க கூட பலனற்று நடந்தாலும் வலி, உட்கார்ந்தாலும் வலி, படுத்தாலும் வலி, ஸ்பைனல் கார்டு பிரச்சனையோடு வந்த செந்தில், இயேசுடைய வல்லமை உடைய முதுகு எலும்பில் இறங்குகிறார். இயேசுவின் நாமத்தில் உனக்கு விடுதலை நீ பெற்றுக்கொள்ளுகிறாய். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று வாய் திறந்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்து. இயேசுவின் தழும்புகளால் நீ குணமாக்கப்படுகிறாய். இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லி பொழுது. எபினேசர், ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது மகனை. எபினேசர், ஆண்டவருடைய வல்லமை உன்னுடைய நெஞ்சு பகுதியிலும் உன்னுடைய வயிற்று பகுதியிலும் உண்டான காந்தல், ஒரு எரிவு, பேர்னிங் சென்சேஷன் நெஞ்சிலும் வயிற்று பகுதியிலும் உண்டாகி மிகுந்த வேதனை அனுபவித்து வந்தாய். இயேசுடைய கரம் உன்னை தொட்டது. உன் கூப்பிடுதலின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். இயேசுவின் நாமத்தில் உனக்கு விடுதலை. இயேசுவே ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல். விமல்ராஜ் என்கிற ஒரு சகோதரர் ஜெபிக்கிறீங்க. நீங்க நடுத்தர வயதுள்ள சகோதரனாய் நீங்கள் காணப்படுகிறீர்கள். இயேசுடைய வல்லமை சரீரத்தில் இறங்குகிறார். உங்களுடைய சரீரத்தில் எலும்புகளுக்குள்ளே உண்டாகிற வலி ஜாயிண்டாக வலிக்கிறார். இயேசுடைய ஜெபத்தை கேட்டு இரக்கம் செய்தார்.
இனி பாவம் செய்யாதே மகனே. என் ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். சுகத்தை பெற்றுக் கொண்டதற்காக இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை துதியுங்கள். வாய் திறந்தவருக்கு நன்றி சொல்லுங்கள். இப்பொழுதே கர்த்தர் உங்களுக்கு ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். தேன்மொழி, தேன்மொழி, கர்த்தருடைய கரம் உன் மீது இறங்கினது மகளே. தேன்மொழி, அடிக்கடி ஒரு மயக்க வியாதி உனக்கு வருகிறது. எந்த நேரம் அந்த மயக்கம் வரும் என்று தெரியாது. அங்கே நீ மயங்கி விழுந்து விடுகிறாய். உன் பெற்றோரோ எதிர்காலத்துக்கு பயந்து நிற்கிறார்கள். மருத்துவர்களோ ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார்கள். ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி இப்பொழுது உன்னை விட்டு விலகுகிறார். அந்த நோய் மறைகிறது மகளே. இயேசு உனக்கு விடுதலை தருகிறார். ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்து. கர்த்தரப்படி செய்த அன்பிற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பொழுது கர்த்தரப்படி செய்துவிட்டு விடுதலை தந்துவிட்டு நன்றி. வளர்மதி, ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது மகளே. வளர்மதி, உன்னுடைய பிரச்சனை உன்னுடைய ரத்தத்தில் இருக்கிறது. உன்னுடைய பிளட்டில் ஒரு விதமான விஷம் கலந்திருக்கிறது என்பதாய் மருத்துவர்கள் கண்டுபிடித்து சொல்லி இருக்கிறார்கள். அதனால பல உபாதைகளை அனுபவிக்கிறாய். இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை உனக்குள் வருகிறார். இன்றைக்கு உனக்கு விடுதலை. இயேசுவின் நாமத்தை கூப்பிட்டபடியால் உன்னை குணமாக்குகிறார். இயேசுவே ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. கர்த்தருடைய கரம் தொட்டதற்காக நன்றி. முருகேசுவரி, முருகேசுவரி, ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது மகளே. உன் கால்களில் உள்ள நரம்புகள் பாதிக்கப்பட்டதனால வேதனையோடு வந்தாய். இயேசுவை கூப்பிட்டதனால உன்னை குணமாக்குகிறார். நரம்புகளிலே சுகம், கால்கள் பலன் அடைகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. இயேசுவே நன்றி என்று சொல்லி பொழுதே எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. என்னை தொட்டதற்காய் நன்றி, குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, நல்ல வாய் திறந்து. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அநேகருடைய கண்களுக்குள்ள ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறாரு. பாதிக்கப்பட்ட கண்கள் சுகம் அடைகிறது. செவிட்டு ஆவிகள் வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தில். காதுகள் திறக்கப்படட்டும், கட்டிகள் மறையட்டும், கேன்சர் வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இல்லாமல் போவதாக. சரீரத்தில் ஒவ்வொரு பகுதிக்குள்ளும் வல்லமை இறங்கட்டும். நீ தொட்டதற்காய் கொடுத்த விடுதலைக்காய் நன்றி. ஆஸ்துமா வியாதிகள் விலகட்டும், இழுப்ப நோய்கள் மறையட்டும். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஞானத்தின் ஆவியை தாரும், ஞாபக சக்தியை தாரும். எழுத போகிற எக்ஸாமில் பெரிய வெற்றியை தாரும். இந்த பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டாவதாக. எக்ஸாமில் பெரிய வெற்றி உண்டாகட்டும். நுழைவு தேர்வை எழுதுகிற பிள்ளைகளுக்கு வெற்றி கொடுத்து ஆசீர்வதியும். மேல் படிப்பிற்கு வழிகளை திறந்து ஆசீர்வதியும். படித்து முடித்து வேலை தேடுகிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் நல்ல வேலைக்கு வழி திறக்கப்படுவதாக. பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும். தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். வியாபாரங்கள் செழிக்கட்டும், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரை விவசாயம் செய்கிற பிள்ளைகளுடைய நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. விவசாயம் செழிப்பதாக. திருமண காரியத்திற்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொண்டு ஆசீர்வதியும். பெற்றோருக்கு இவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். கிராமங்களுக்கும் பட்டணங்களுக்கும் தேசத்திற்கும் இவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா என்று உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க மேல மிகவும் அன்பு வைத்து அவரே இறங்கி வந்து உங்களை அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதித்தார். அநேகர் வல்லமையினாலும் வரங்களால் நிரப்பப்பட்டீங்க, அக்னியினால் நிரப்பப்பட்டீங்க. அநேகர் விடுதலை சுகம் அடைந்தீங்க. அநேக அசுத்தாவிகள் புறப்பட்டு போனாரு. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரீர ஆசீர்வாதம், விடுதலை பெற்றிருக்க. ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் தொட்டார். நான் சுகம் பெற்றேன், விடுதலை பெற்றேன், அபிஷேகம் பெற்றேன், ஒரு நன்மை பெற்றுக்கொண்டேன் என்கிறவர்கள் நிற்கிற இடத்துல கரம் வைத்து காண்பீங்க. நிற்கிற இடத்துல கரம் வைத்து காண்பீங்க. ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கு ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாராவது ஆண்டவரை மகிமைப்படுத்த விரும்பினால், எனக்கு சுகம் கிடைச்சிருக்கு, அபிஷேகம் கிடைத்தது, கர்த்தரை ஆசீர்வதித்தார் என்றால் ஒரு 5 நிமிடம் இயேசுவை மகிமைப்படுத்த முன் வரலாம். வேகமாய் நீங்கள் இந்த பக்கமாக இந்த பக்கமாக வரலாம். சீக்கிரமா ஒரு 5 நிமிடம் மாத்திரம் ஓடி வந்தீங்கன்னா சாட்சி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இப்போ எல்லாரும் ஒரு பாடல் பாடி துதித்து முடிக்க போகிறோம். எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் எண்ணமாய். அல்ல
ஹalleluya எல்லாம் வலது கரம் உயர்த்துங்க. ஹalleluya 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 2 வருஷங்களாக கண்கள்ல பிரச்சனை, ஆண்டவர் அற்புதமா சுகமாக்கி இருக்கிறார். என்ன செய்யும் கண்ணில்? கண்ணு மேலே போய்கிட்டே இருக்கும் பாஸ்டர். இவ்வளோ நேரம் வர வழியில் அந்த லைட்டு பார்க்கும்போது திடீர்னு இல்லாதது கண் இப்படி இப்படி ரோல் ஆகிட்டே இருக்கும். அப்படியே எவ்வளோ? 2 வருஷம். 2 வருஷம் காலங்களாக இருக்கு. இப்போ ஜெபம் பண்ணீங்களா? இப்போ வர வழியில் கூட இப்போ இருந்தது, இப்போ சுகமாயிடுச்சு. இப்போ நார்மலா இருக்கு. 2 வருஷமா கண்ணில் இந்த பிரச்சனை மாறிவிட்டது. அப்படியே கண்ணு மேல போகுமா? 2 வருஷமா பிரச்சனை. கர்த்தர் நார்மல் ஆகிட்ட. எல்லாம் கரண்டிட்டு இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. God bless you. God bless you. ஆமென். God bless you. ஆமென். ஒரு விபத்து நிமித்தம் தலையில் அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணப்பட்டது. 8 மாதமா தலையில வலி வேதனை, ஆண்டவர் குணமாக்கிட்டார். உங்க பேர் என்ன? இளங்கோவன் சார். இளங்கோவன். எங்கேருந்து வர்றீங்க? கும்பகோணத்துலேருந்து வரோம் சார். 8 வருஷமா வலியா? 8 வருஷமாக தையல் போட்டிருந்தது சார். தலையெல்லாம் சுத்தினா மாரி இருந்தது. இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறினது தெரிஞ்சிருந்தது சார். 8 வருஷமா அந்த வலி மறைந்து விட்ட. எல்லாம் கரண்டிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. God bless you. God bless you. அம்பலங்கள் படக்கூடாது. 2 வருஷமா எப்பொழுதும் தீராத தலைவேதனை, ஆண்டவர் குணமாக்கி இருக்கிறார். உங்க பேர் என்ன? என் பேர் லட்சுமி. இப்போ பேர் சொல்லி நீங்கள் கூப்பிட்டீங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி தலைவலியால் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருப்பீங்க. நீங்கள் லட்சுமின்னு கூப்பிடும்போது எத்தனை லட்சுமி இருக்காங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை நான் கொடுக்குறேன். தலை வலிச்சுட்டே இருக்கும், உங்களுக்கு அந்த தலைவலியிலேருந்து விடுதலை கொடுக்குறாருன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி இப்போ நல்லா ஆயிடுச்சு. ஆமென். கரண்டிட்டு இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். God bless you. God bless you. பாவத்தை குறித்த குற்ற உணர்ச்சினால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவர் இன்னைக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் வர முடியாமல் இருந்துச்சு. தேவ சித்தத்தின்படி இந்த இடத்துல வந்து சேர்ந்த லாஸ்ட் மினிட்ல தான் என்னையும் மீறி ஒரு பாவ குற்றுணர்ச்சி எனக்குள்ள ஆண்டு கொண்டே இருந்துச்சு. ஏசப்பா என்னை விடுவீங்கன்னு சொல்லிட்டு நான் ஜெபிச்சிருக்கேன். ஆனாலும் இந்த இடத்துல நான் ஒரு பெரிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். இன்னைக்கு நான் நிச்சயத்தை பெற்றிருக்கிறேன். அநேக வாலிபர்களுக்கும் அநேகருக்கும் சாட்சியாக இருக்கேன். தேவன் நிறுத்தினார். நன்றி. ஆமென். ஆண்டவர் பாவ கட்டிலிருந்து விடுதலை கொடுத்துட்டார். கரண்டட்டுங்க இயேசுவுக்கு. அல்லேலூயா. God bless you. God bless you. ஆமென். இதே மாதிரி உங்களை கொண்டு ஆண்டவர் பல அற்புதங்களை செய்ய போகிறார். நீங்கள் போகிற இடம்லாம் உங்கள் கையை பயன்படுத்தி அற்புதம் செய்வார். அதுக்கு வந்து டேவிட் கணேசன் அவர்கள் தொடர்ந்து உங்களோட பேசுவாங்க. தொடர்ந்து உங்கள் பகுதிக்கு வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் புதிய அபிஷேகத்தினால நிரப்பியிருக்கிறார். ஏஸ்பா, நான் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பிக்காக படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் கண்டிப்பாக அதில் வெற்றி பெறணும் அப்படின்னு தான் நான் வாஞ்சியோடு வந்தேன். ஏஸ்பாட்ட ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு தணல் எப்படி இருக்கோ அது மாதிரி அக்கினி அபிஷேகம் நல்லா. ஏன்னா இந்த கையில் அது மாதிரி இல்லை, இந்த வலது கையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அனல் மூட்டுற மாதிரி. ஏஸ்பா நன்றி ஏஸ்பா, நீங்கள் இங்கே வந்து உலாவறத அந்த பிரசன்ஸ் நான் உணர்ந்தேன். ஆமென். 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 கர்த்தர் அபிஷேகம் பண்ண கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God bless. அதிக காலமாக மரண பயத்தோடு வேதனைப்பட்டிருக்கிறாங்க. செந்தில்னு பேர் சொல்லி அழைத்து ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப வருஷமாக மயப்படம். இப்போ மரணத்துக்கு வீட்டில் சமாதானம், வேலையும் இல்லாமல் இருந்தால் ஸ்வீட் மிக்சர்னு போடுவேன். மீதி நேரம் சுவிசேஷம். அது இல்லாமல் வீட்டில் சமாதானம், மனைவி பிள்ளைலாம் சண்டை போட்டு வந்துட்டேன். ரொம்ப வீட்டுக்கு போய் நிம்மதி இல்லாமல் ரொம்ப மரண கட்டு, ரொம்ப பயம் வந்துச்சு. என்ன நடந்தது? இப்போ வந்து அந்த எனக்கு வல்லமை இறங்கினது உணர்ந்து என் பேர் செந்தில். அன்னைக்கு அபிஷேகம் பண்ணி இன்னைக்கு சமாதானமாக உடம்பு சுகம் பலவீனம் எல்லாம் மாறி இன்னைக்கு மரண கட்டு விடாமல் போய் கர்த்தருக்கு ஆமென். ஆமென். God bless you. God bless you. God bless you. 10 வருஷமா சரீரத்தில் இருந்த கட்டிய கத்தர் மாதிரியே செய்திருக்கிறார்.
உங்கள் பேர் என்ன? ரம்யாங்க ஐயா. ரம்யா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு ஒரு 10 வருஷமாக கட்டி இருந்துகிட்டே இருந்துச்சு. வலிக்கும் ரொம்ப. நான் ஜெபம் முதலாம் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுகிட்டே இருப்பேன், எனக்கு இந்த விடுதலையை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவேன். இப்போ ஐயா ஜெபிக்கும் போது எனக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆண்டவரோட பரிசுத்த நாமத்துக்கு இல்லை, வலி இல்லை, எதுவுமே இல்லை. 10 வருஷமா அந்த கட்டி இல்லை, ஆண்டவர் விடுதலை கொடுத்து நான் கரந்தட்டு இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். God bless you. God bless you. ஆமென். சாந்தின்னு பேர் சொல்லி அழைத்து ஆண்டவர் வாங்க. உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் சாந்திங்க. எதுக்காக ஜெபம் பண்ணீங்க? நான் ஆண்டவரே என்னால் வந்து உண்மையாக முன்னிருந்த மாதிரி உண்மையாக ஜெபிக்க முடியல ஆண்டவரே. அதாவது இப்போ ஜெபிக்கும் பொழுது ஒரு சோர்வு, துதிக்க முடியல, கண்ணனித்து நாவே நம்ம உண்மையாக. இப்போ என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? ஆண்டவர் என்னோட கூட இருக்கேன். ஆண்டவர் அண்ணன் வந்து என் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. சாந்திங்கிற மகளை வந்து ஆண்டவர் வந்து உன்னை மரணத்திலேருந்து மரண போராட்டத்துலேருந்து விடுதலை தரேன், அதே மாதிரி உன்னை விடுவிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த அண்ணன் மூலியமாக என்கிட்ட பேசுகிறேன். என் பேர் சொல்லி அழைத்து எனக்கு உறுதியாக ஆண்டவர். ஆமென், ஆமென், ஆமென். வாங்க சிஸ்டர். அம்மா உங்கள் பேர் என்ன? பேர் லேயாலு. என்ன? சேலத்துலேருந்து வரேன். இது எங்கள் பையன், பெரிய பையன். இவனுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கும். ஒரு நிமிஷம் கூட மூச்சை இழுத்து விடாமல் அவன் இருக்க மாட்டான். கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு. இவன் வண்டி ஓட்டி தனியாக போய் குளிக்கிறதுக்கு பயம், சாப்பிட்றதுக்கு பயம்னு இருப்பான். இன்னைக்கு இந்த ஜபத்துக்கு இப்போ இந்த ஜப வேலையில் வந்து நான் ஜபித்தேன். ஆண்டவர் வந்து நிச்சயம் அவனுக்கு அற்புதம் செய்வேன்னு சொல்லி சொன்னார். அப்போ இவனுக்கு அந்த மூச்சு திணறல அந்த வீசிங் ப்ராப்ளமே இல்லை, நல்லா மூச்சு நார்மலாக விட்டுருக்கிறாரு. எப்படி பிரதர் இருக்கு இப்போ? பரவாயில்லைங்க, நல்லா இருக்குங்க. இப்படி ஃப்ரீயாக மூச்சு விட முடியாது, விட முடியாது. இப்போ நல்ல மூச்சு விடுறீங்க. 7 வருஷமாக இருந்த மூச்சு திணறிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். வாங்க வாங்க. உங்கள் பேர் என்னம்மா? சத்யா. என்ன உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் இந்த இயர் தான் ஞானஸ்தானம் எடுத்தேன். வீட்டில் நான் மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். அம்மா அப்பா பேசலாம் பரவாயில்ல, நான் அப்படின்னு தெரியாமல் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். எனக்குள்ள இப்போ என்ன நடந்துச்சு? இப்போ எனக்கு ஒரு பாவத்திலேருந்து ஒரு விடுதலை நடந்துச்சு, பெரிய அபிஷேகம். நான் ஃபஸ்ட்டு வாட்டி ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு விடுதலை கிடைக்காதா, நான் ஏங்கி ரொம்ப ப்ரேயர் பண்ணேன். செகண்ட் வாட்டி என் கண்ணீரை தொடச்சி ஆண்டவர் பாவி நான் ரட்சிப்பேன் அப்படின்னு என்னை மீண்டும் என்னை தொட்டு பெரிய அபிஷேகத்தினால அந்நிய பாஷை வரத்தையும் எனக்கு கொடுத்தாங்க. சரி, நல்ல பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார். வாலிபர் ஊழியத்து இயேசுடிக்கிற வாலிபர் ஊழியத்தின் மூலமாக ஸ்டால் போடப்பட்டு இருக்கிறது. இயேசுடிக்கிறார் வாலிபர் உலகம் பத்திரிக்கை தேவைன்னா நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.